டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அத்தியாயம் 2026. விழுவனின் வார்த்தைகளை கேட்டு அவன் அருகில் இருந்த பரதனின் கண்களிலும் ஒரு தீப்பொறி போன்ற மின்னல் தெரிந்தது. பின்னர் அவன் உறுதியான குரலில், ஒருவேளை கிழக்கு பகுதியில் என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கலாம் சமரா. நம்மளோட யாவர் பிரிவு இப்ப எவ்வளவு கடினமான சூழ்நிலையில இருக்குதுன்னு உனக்கு தெரியும். நான் யாவர் பிரிவோட உயர்ந்த பதவியில் இருக்கிற வீரனும் இல்ல, பெரியவர்கள்ல ஒருத்தரும் இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்ச சமரன் கடினமான காலங்கள்ல யாவர் பிரிவை ஒரு நாளும் கைவிட மாட்டான். போன ஒரு வருஷமா நம்ம யாவர் பிரிவோட பல வீரர்கள் தொண்டைமான் பிரிவால கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. நம்ம ஜரீனா மட்டும் இங்க இல்லாம இருந்திருந்தா யாவர் பிரிவு எப்பவோ அழிஞ்சிருக்கும். அதனால யாவர் பிரிவு தொண்டைமான் பிரிவை இனி ஒருபோதும் மன்னிக்காது. கிழக்கு பகுதியை விட்டு வெளியே போகும்போது நீ சொன்ன வார்த்தைகள் இன்னும் உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நம்புறேன் சமரா. நீ திரும்பி வந்து தொண்டைமான் பிரிவை முழுசா அழிப்பேன்னு சொல்லிட்டு போன என்றார். பரதன் இந்த வார்த்தைகளை சொன்னதும் திடீரென்று சத்தமாக அழத் தொடங்கினான். பிறகு சில நொடிகளில் அவன் முழங்காலில் விழுந்து ஜெயசமரனை நோக்கி உதவிக்காக கெஞ்சி, சமரா, எப்படியாவது நம்மளோட யாவர் பிரிவை காப்பாத்து என்றார். பரதன் இப்படி மண்டியிட்டதை பார்த்ததும் யாவர் பிரிவின் வீரர்களில் பலரும் திடீரென மண்டியிட்டனர். அப்போது அவர்களின் முகங்களில் ஆழமான உணர்ச்சிகள் தெளிவாக தெரிந்தன. அதே நேரத்தில் அவர்களின் கண்களில் தொண்டைமான் பிரிவின் மீதிருந்த அசைக்க முடியாத வெறுப்பு வெளிப்பட்டது. அவர்களின் உணர்ச்சிகள் நேராக ஜெயசமரனின் இதயத்தை தாக்கின. அந்த தருணத்தில் அவனது கண்கள் மெதுவாக சிவக்க தொடங்கி அவனது மார்பு மிகவும் கனமாக மாறியது. நீர்ஜா அந்த காட்சியை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தாள். பின்னர் அவள் மெதுவாக கண்ணீரை துடைத்தாள். கடந்த ஒரு ஆண்டில் முதல் முறையாக யாவர் பிரிவின் வீரர்கள் ஒரு போர் வீரனை இவ்வளவு நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து நின்றதை அவள் இப்போது உணர்ந்தாள். அந்த உணர்வு அவளது மனதை நெகிழச் செய்தது. அதனால் அவள் தாழ்ந்த குரலில் ஜெயசமரனை பார்த்து, சமரா, நீ திரும்பி யாவர் பிரிவுக்கு வரேன்னு ஒத்துக்கோ. யாவர் பிரிவைச் சேர்ந்த உன்னோட நண்பர்கள் எல்லாருக்கும் இப்ப நீ ரொம்ப தேவை என்றாள். இதற்கிடையில் ஜரீனா தொடர்ந்து ஜெயசமரனை கவனமாக பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அவனது முகத்தில் தெரிந்த உணர்ச்சிகளை அவள் தெளிவாக கண்டாள். அதனால் ஜெயசமரனின் இதயத்தில் எழுந்த உணர்ச்சிகளின் புயலை அவளாலும் உணர முடிந்தது. அந்த நேரத்தில் மூத்த மாயவேந்தன் அமைதியான குரலில், திரும்பி வா சமரா என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்தான். அதைத் தொடர்ந்து தனது உள்ளத்தில் கொந்தளித்துக் கொண்டிருந்த உணர்ச்சிகளின் புயலை மெதுவாக அமைதிப்படுத்திக் கொண்டான். பின்னர் அவன் சுற்றிலும் இருந்த எண்ணற்ற பார்வைகளை எதிர்கொண்டு மெதுவாக புன்னகைக்க தொடங்கினான். அதே நேரத்தில் அவனது கண்களில் சில கண்ணீர் மின்னியது. அந்த நிலையில் அவன் மகேந்திரனை நோக்கி பார்த்து அமைதியாக, தலைவர் மகேந்திரன், இந்த பெரிய யாவர் பிரிவு என்ன மாதிரி ஒரு பிடிவாதமான பையனா அவங்க குடும்பத்துல மறுபடியும் ஏத்துக்குமான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான். அவனது அந்த வார்த்தைகள் யாவர் பிரிவில் இருந்த ஒவ்வொரு போர் வீரனின் இதயத்தையும் நெகிழச் செய்தன. உடனே அவர்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியால் நிறைந்தனர். அதில் பலர் அழத் தொடங்கினர். ஏனெனில் இறுதியாக அவர்களின் சமரன் ஜெயந்தன் மீண்டும் திரும்பி வந்திருந்தார். அந்த கேள்வியை கேட்ட மகேந்திரன் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டார். பின்னர் அவர் ஆழ்ந்த குரலில், ஆமா சமரா, உனக்கு என் மேல எந்த வெறுப்பும் இல்லைன்னா இந்த பிரிவுக்கு நீ திரும்பி வரலாம். உண்மையை சொல்லணும்னா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எடுத்த அந்த முடிவுக்காக வருத்தப்பட்டு இருக்கேன். என்னோட வருத்தத்துக்கு பரிகாரம் பண்ண நீ திரும்பி வா என்றார். அதே நேரத்தில் மகேந்திரன் உள்ளுக்குள் ஒரு விஷயத்தை நன்றாகவே அறிந்திருந்தார். ஜெயசமரன் அவர்களுடன் இருந்திருந்தால் யாவர் பிரிவின் சக்தி மிகவும் அதிகரித்திருக்கும். கடந்த ஆண்டுகளில் மகேந்திரன் பல துயரங்களை பொறுத்து கொண்டிருந்தார். ஜெயசமரனுக்கு ஆதரவாக திரும்பிய யாவர் பிரிவு வீரர்களின் உயிர்கள் பலவும் தொண்டைமான் பிரிவால் தேவையில்லாமல் பலியாகிவிட்டன. அந்த நேரத்தில் மகேந்திரன் ஜெயசமரனை ஆதரித்திருந்தால் அந்த வீரர்கள் பலரும் இன்னும் உயிருடன் இருந்திருப்பார்கள் என்ற எண்ணம் அவரை உள்ளுக்குள் வலிக்கச் செய்தது. அதே நேரத்தில் ஒரு தலைவராக தன் தந்தையின் பொறுப்பின் சுமையையும் அவர் சுமக்க வேண்டியிருந்தது. அந்த குற்ற உணர்வு அவரை மீண்டும் துன்புறுத்தியது. அவர் மனதில் எழுந்த அந்த வேதனையை கவனித்த நீர்ஜா மெதுவாக அவரது தோள்களில் கையை வைத்துக் கொண்டு, அப்பா, நாங்க யாரும் உங்களை குறை சொல்லல, ஏன்னா நீங்க எந்த தப்பும் பண்ணல என்றாள். அதே நேரத்தில் இன்னொரு கை மெதுவாக மகேந்திரனின் தோளில் பதிந்தது. அது ஜரீனாவின் கை என்பதை கண்டதும் அவர் சிறிது ஆச்சரியமடைந்தார். அந்த தருணத்தில் ஜரீனா அமைதியாக இருந்தாலும் 3 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக தனது தந்தையிடம் பேச தயாராக இருப்பதை அவர் உணர்ந்தார். அதனால் மகேந்திரனுக்கு தனது இளைய மகள் இறுதியாக தன்னை மன்னித்து விட்டாள் என்ற விஷயம் தெளிவானது. அந்த உணர்வால் அவரது கண்களில் கண்ணீர் நிரம்பியது. அதை அவரால் தடுக்க முடியவில்லை. இதற்கிடையில் அந்த இடத்திற்கு அருகில் ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத கண்ணாடி அமைக்கப்பட்டிருந்தது.
அதன் மூலம் சமரனும் மற்றவர்களும் ஜெயசமரன் மற்றும் யாவர் பிரிவினரின் உரையாடலை கவனித்துக் கொண்டிருந்தனர். மூத்த அனந்த், அமர் மற்றும் அவர்களுடன் இருந்தவர்கள் ஜெயசமரனுக்கும் யாவர் பிரிவிற்கும் இடையிலான உறவு எவ்வளவு ஆழமானது என்பதை முன்பு அறிந்திருக்கவில்லை. ஆனால் ஜெயசமரன் அவர்களின் முன்னிலையில் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டதை அவர்கள் இதுவரை பார்த்ததில்லை. அந்த காட்சியை பார்த்த சமரன் மெதுவாக பெருமூச்சு விட்டான். பின்னர் அமைதியாக, இந்த அழுகை எவ்வளவு நேரம் போகும்னு எனக்கு தெரியல. ஆனா இவங்க என்னோட குடும்பத்தை எனக்கு ஞாபகப்படுத்துறாங்க. நான் என் குடும்பத்தை விட்டு வந்து எத்தனை வருஷமாச்சுன்னு கூட எனக்கு தெரியல என்றான். இதற்கிடையில் யாவர் பிரிவினர் கண்ணீர் காட்சிகள் முடிந்த பின் ஜெயசமரன் திரும்பி வந்ததை கொண்டாடத் தொடங்கினர். அந்த மகிழ்ச்சியின் நடுவில் ஜெயசமரனுக்கும் என்ன பேசுவது என்று சில நொடிகள் தெரியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் திரும்பி வந்ததை பார்த்ததில் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருந்தனர். பிறகு சில நேரம் கழித்து மகேந்திரன் ஜெயசமரனை பார்த்து, சமரா, இப்போ நீ நம்ம பிரிவுக்கு திரும்பி வந்துட்ட. நீ ஏன் நம்ம பிரிவோட மூத்தவராக கூடாது என்று கேட்டார். அதற்கு ஜெயசமரன் மிக தெளிவாக, இல்ல தலைவர் மகேந்திரன், அது தேவையில்லை. நான் காட்டு பிரிவோட சாதாரண வீரனாகவே இருக்க விரும்புறேன் என்றான். அந்த பதிலை கேட்டதும் மூத்த விசாகன் சிரித்தபடியே மற்ற 3 பிரிவுகளின் பெரியவர்களை பார்த்து, அப்படின்னா எங்களோட காற்று பிரிவு தான் நம்ம 4 பிரிவுலையும் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். இனி எங்களை விட வலிமையானவர்களா மாற உங்க யாருக்கு தைரியம் இருக்குதுன்னு நானும் பாக்குறேன் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட மற்ற 3 பிரிவுகளின் பெரியவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு உதவியற்ற புன்னகையுடன் தலையை ஆட்டினர். இதற்கிடையில் ஜரீனா மெதுவாக சிரித்துக் கொண்டே, இவன் காற்று பிரிவோட வீரனா இருந்தா அதுக்கு என்ன பண்றது? நானும் வான் பிரிவில் இருக்கேன், அதனால எங்க பிரிவு யாருக்கும் பயப்படாது என்றாள். அந்த உரையாடலின் நடுவில் ஜெயசமரனுக்கு திடீரென்று ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. உடனே வெளியே காத்திருந்த சமரனையும் மற்றவர்களையும் அவன் நினைத்தான். அந்த நினைவு வந்தவுடன் சில நொடிகள் யோசித்த பின் அவன் மகேந்திரனை பார்த்து, தலைவர் மகேந்திரன், நான் உங்ககிட்ட இதை கேட்க மறந்துட்டேன். உண்மையில என்னோட நண்பர்களும் எங்களோட படை வீரர்கள் கொஞ்சம் பேரும் என் கூட இங்க வந்திருக்காங்க. அதனால யாவர் பிரிவோட கவசத்தை கொஞ்ச நேரம் திறக்க முடியுமா? அப்பதான் அவங்க உள்ள வர முடியும் என்றான். ஜெயசமரன் இவ்வாறு கேட்டவுடன் மகேந்திரன் உடனே ஒப்புக்கொண்டார். பிறகு எந்த தயக்கமும் இல்லாமல் அவர் தனது கையை மெதுவாக அசைத்தார். அதே நேரத்தில் யாவர் பிரிவை பாதுகாத்துக் கொண்டிருந்த கவசம் சில கணங்கள் மறைந்தது. அந்த கவசம் விலகியவுடன் வெளியிலிருந்து ஒரு பெரிய காற்று யாவர் பிரிவிற்குள் வீசியது. அந்த காற்றுடன் சேர்ந்து ஒரு வலிமையான சக்தி அலை அந்த இடத்தை தொட்டது. அந்த சக்தியின் எழுச்சியை உணர்ந்த பல யாவர் பிரிவு வீரர்களின் முகங்கள் திடீரென மாறின. அதைத் தொடர்ந்து சில நொடிகள் அவர்கள் பதட்டத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். ஏனெனில் வெளியே இருந்த வீரர்கள் தொண்டைமான் பிரிவால் தாக்கப்படுகிறார்கள் என்று அவர்கள் முதலில் நினைத்தனர். ஆனால் அதே நேரத்தில் மகேந்திரன் உடனடியாக செய்தியை அறிவித்ததால் அந்த குழப்பம் விரைவாக அடங்கியது. பின்னர் அனைவரின் கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய காட்சி தோன்றியது. பஹிராவின் கொடிய படையைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வீரர்கள் அங்கு நிற்பது தென்பட்டது. அந்த வீரர்களிடமிருந்து எழுந்த சக்தி அலைகளை உணர்ந்த மகேந்திரன் சில நொடிகள் ஆச்சரியத்தில் நின்றார். ஆனால் அதற்கு பிறகு அவரது கவனம் வேறு ஒரு பக்கம் சென்றது. அங்கே அந்த பெரிய படையின் முன்னிலையில் சில சக்தி வாய்ந்த மனிதர்கள் அமைதியாக நின்று கொண்டிருந்தனர். அவர்களில் சமரன், மூத்த அனந்த், அமர் மற்றும் பல வலிமையான வீரர்கள் இருந்தனர். சில கணங்களுக்கு பிறகு அவர்கள் அனைவரும் மெதுவாக முன்னே வந்து ஜெயசமரனின் அருகில் நின்றனர். அந்த காட்சியை பார்த்த மகேந்திரன் ஒரு கணம் திகைத்து போனார். ஏனெனில் அங்கே நின்றவர்கள் சாதாரண வீரர்கள் அல்ல என்பது அவருக்கு உடனே புரிந்தது. அவர்கள் இந்திரஜித் நிலையை அடைந்தவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களின் சக்திகளில் அவதாரத்தின் சக்தியும் கலந்திருந்தது என்பதை அவர் தெளிவாக உணர்ந்தார். அதே நேரத்தில் சமரனையும் மற்றவர்களையும் கவனமாக உற்று நோக்கிய போது ஜரீனாவின் நீல கண்களிலும் வியப்பு மின்னியது. அந்த தருணத்தில் மகேந்திரன் மற்றும் அங்கிருந்த மற்ற பெரியவர்களின் முகங்களில் ஒரு சிறிய திகைப்பு தெரிந்தது. ஆனால் அடுத்த கணமே அந்த திகைப்பை மாற்றி அனைவரின் முகங்களிலும் அளவற்ற மகிழ்ச்சி பரவியது. ஏனெனில் ஜெயசமரன் முழுமையான ஆயத்தங்களுடன் திரும்பி வந்துள்ளான் என்பதும் அது யாவர் பிரிவிற்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்பதும் அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தது. அதன் பின்னர் ஜெயசமரன் தன்னுடன் வந்திருந்த தனது நண்பர்களையும் சக வீரர்களையும் மகேந்திரனுக்கும் மற்ற பெரியவர்களுக்கும் அமைதியாக அறிமுகப்படுத்தினார். அந்த அறிமுகம் முடிந்த பின் ஜெயசமரன் மகேந்திரனை பார்த்து, தலைவர் மகேந்திரன், தொண்டைமான் பிரிவு இப்ப சரியா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஏன்னா நாங்க எல்லாரும் இப்பதான் மிருகங்களின் பிரதேசத்திலிருந்து திரும்பி வந்திருக்கோம். அதனால தொண்டைமான் பிரிவு எதுக்காக இந்த போரை தொடங்கி இருக்காங்கன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியல என்றான். ஜெயசமரனின் கேள்வியை கேட்ட மகேந்திரன் சில நொடிகள் அமைதியாக சிந்தித்தார். பின்னர் மெதுவாக பேசத் தொடங்கி, சமரா,
தொண்டைமான் பிரிவு இந்த போரை 1 வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கிடுச்சு. ஆனா அந்த தொடக்கத்துல அவங்க சில குறிப்பிட்ட பெரிய பிரிவுகளை மட்டும்தான் தாக்குனாங்க. அதனால நிலைமை இவ்வளவு மோசமா மாறும்னு யாரும் எதிர்பார்க்கல. தொண்டைமான் பிரிவோட அந்த தாக்குதல்களை பத்தி மத்த பெரிய பிரிவுகள் சந்தோஷமா இல்லைனாலும், ஒரு குறிப்பிட்ட பிரிவை மட்டும் காப்பாத்துறதுக்காக அவங்களுக்கு எதிரா நின்னு தேவையில்லாம ஒரு புது பிரச்சனையை உருவாக்க அவங்க விரும்பல. ஆனா பின்னாடிதான் தொண்டைமான் பிரிவு வேற ஒரு பெரிய திட்டத்தை மனசுல வச்சுதான் அப்படி எல்லாம் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்க எல்லா பெரிய பிரிவுகளுக்கு எதிராகவும் போர் அறிவிச்சாங்க. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ரொம்ப கம்மியான நாள்லயே தொண்டைமான் பிரிவு போர் வீரர்களோட வலிமை பயங்கரமா அதிகமாயிடுச்சு. அதனால அவங்க கிட்ட இருந்த இந்திரஜித் நிலை போர் வீரர்களோட எண்ணிக்கையும் பல மடங்கு அதிகமாயிடுச்சு. அதனால மத்த பெரிய பிரிவுகளால அவங்களுக்கு எதிரா நிற்க முடியாத நிலை உருவாச்சு. இப்ப அதோட நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு. ஏன்னா தொண்டைமான் பிரிவை எதிர்த்துட்டு இருந்த பல பிரிவுகள் அவங்க கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க. இப்ப கிழக்கு பகுதியில் அவங்கள உறுதியோட எதிர்த்து நிற்கிறது 2 பிரிவுகள் மட்டும்தான். அதுல ஒண்ணு நம்ம யாவர் பிரிவு, இன்னொன்னு ஸ்வர்க்க சித்தி பிரிவு. 6 மாசத்துக்கு முன்னாடி தொண்டைமான் பிரிவு அவங்களோட பெரும்பாலான போர் வீரர்களை இந்த பகுதிக்கு அனுப்புச்சு. வந்த வீரர்கள் எங்க மேல ரொம்ப கடுமையான தாக்குதலை நடத்தினாங்க. அந்த தாக்குதல்ல மொத்தம் 5 இந்திரஜித் நிலை போர் வீரர்கள் இருந்தாங்க. எங்களோட அதிர்ஷ்டமா ஜரீனா அவங்கள 3 பேரை தடுத்து நிறுத்திட்டா. கடைசியில நாங்க அவங்களோட தாக்குதலை முறியடிச்சு இங்கிருந்து விரட்டி விட்டுட்டோம். ஆனா பாவம் ஜரீனா அந்த போர்ல ரொம்ப மோசமா காயமடைஞ்சிட்டா என்றார். மகேந்திரனின் விளக்கத்தை அமைதியாக கேட்ட ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்தான். பின்னர் அவன், எனக்கு தெரிஞ்ச அந்த 3 இந்திரஜித் வீரர்கள்ல ஜனான்னு ஒருத்தர் இருந்திருக்கலாம். ஆனா அவனை பத்தி இனி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நான் வர்ற வழியிலேயே அவனை கொன்னுட்டேன். இருந்தாலும் தொண்டைமான் பிரிவை சேர்ந்த சில இந்திரஜித் வீரர்களோட சக்திகள் இன்னும் முழுசா அடங்கல. ஆனா இங்க ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. அவங்க எல்லாரும் இந்திரஜித் நிலையை அடைஞ்சிருந்தாலும் அந்த நிலையை அடைய அவங்க வழக்கமான பாதையை பயன்படுத்தல. இவ்வளவு கம்மியான நாள்ல அவங்க இந்திரஜித்துக்களை மாறி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேற யாரோ உதவி பண்ணியிருக்கணும் என்றார். ஜெயசமரனின் இந்த வார்த்தைகளை மகேந்திரனும் ஒப்புக்கொண்டார். பிறகு சில நொடிகள் கழித்து, ஆமா சமரா, நீ சொல்றதும் சரிதான். ஆனா அவங்களோட சக்திகள் ரொம்ப ஆபத்தானது. முன்னாடி இந்திரஜித் நிலை அடையிற வீரர்கள் எந்த பிரிவிலையும் தலைவராக தகுதியுடையவர்களா கருதப்பட்டாங்க. ஆனா இப்போ தொண்டைமான் பிரிவுல அந்த மாதிரி வீரர்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க என்றார். அந்த நேரத்தில் ஜெயசமரன் தனது குரலை சற்று தாழ்த்தி அமைதியாக, அவங்களால இதை பண்ண முடியுதுன்னா அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு உதவியா இருளின் அடிமைகள் இருக்காங்கன்னு தான் அர்த்தம் என்றார். இருளின் அடிமைகள் என்ற பெயர் குறிப்பிடப்பட்ட அந்த நொடியில் மகேந்திரனின் முகபாவனை மெதுவாக மாறியது. அவரது வயதையும் அனுபவத்தையும் வைத்து பார்த்தால் அந்த இருளின் அடிமைகள் யார் என்பதையும் அவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பதையும் அவர் நன்றாக அறிந்திருப்பது தெளிவாக தெரிந்தது. அதே நேரத்தில் அந்த பெயரை கேட்டவுடன் ஜரீனாவின் நீல கண்களிலும் யாருக்கும் எளிதாக புலப்படாத ஒரு மெல்லிய ஒளிக்கீற்று மின்னியது. அந்த சூழலில் ஜெயசமரன் அனைவரையும் பார்த்து மேலும் பேசத் தொடங்கி, நான் அசுர கடல்ல இருந்தப்ப தொண்டைமான் பிரிவோட முந்தைய 3 இளவரசர்களை சந்திச்சேன். அப்போ அவங்களோட உடம்புக்குள்ள அரக்க விதைகள் இருக்கிறத நான் உணர்ந்தேன். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் என்னை கொல்ல தொண்டைமான் பிரிவு அனுப்பின எல்லார்கிட்டையும் இருளின் சக்திகள் இருந்துச்சு. ஆனா அவங்களை அழிக்கிறது ஒண்ணு எனக்கு பெரிய விஷயமா இல்ல. அதனால அவனுங்க எல்லாரையும் நான் மொத்தமா அழிச்சிட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, இப்போ தொண்டைமான் பிரிவோட அந்த 3 தலைவர்கள் எவ்வளவு வலிமை வாய்ந்தவர்களா இருக்காங்க என்று கேட்டா. அவனது கேள்விக்கு மகேந்திரன் மெதுவாக, சமரா, உண்மையை சொல்லணும்னா இந்த போர் தொடங்குனதுல இருந்து அந்த 3 பேரும் இதுவரைக்கும் ஒரு தடவை கூட வெளியே வரவே இல்லை. அதனால அவங்க இப்ப எவ்வளவு வலிமையா இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது என்றார். இந்த பதிலை கேட்டதும் ஜெயசமரன் சற்று வியப்புடன் நின்றான். அதே நேரத்தில் மகேந்திரனின் முகத்தில் இருந்த கவலையையும் அவன் கவனித்தான். ஏனெனில் வெளிப்படையாக தெரியும் சக்தியை பார்த்து யாரும் அதிகமாக அஞ்சவில்லை. உண்மையில் மிகவும் அச்சுறுத்தக்கூடியது இன்னும் வெளிப்படாத மறைந்திருக்கும் சக்திகள்தான். அந்த எண்ணமே அங்கிருந்தவர்களின் மனதிலும் மெல்ல எழுந்தது. சில நொடிகள் கழித்து மகேந்திரன் மீண்டும் பேசத் தொடங்கி, அப்புறம் எங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் படி தொண்டைமான் பிரிவு ஏதோ ஒரு பெரிய சதி திட்டத்தை தீட்டிட்டு வருது. அவங்களோட அந்த திட்டத்துல அடுத்த இலக்கு நம்மளோட யாவர் பிரிவா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் தொண்டைமான் பிரிவுக்கு நம்ம யாவர் பிரிவை சுத்தமா பிடிக்காது. ஆனா இதுவரைக்கும் அவங்களால நமக்கு எந்த தீங்கும் பண்ண முடியல. அதனால இந்த தடவை அவங்க நம்ம மேல பண்ண போற தாக்குதல் நம்மள நிரந்தரமா அழிக்கிற அளவுக்கு தான் இருக்கும்னு நான் நம்புறேன் என்றார். அத்தியாயம் 2027. மகேந்திரனின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த நீர்ஜா மெதுவாக, தொண்டைமான் பிரிவு உண்மையாவே ஏதாவது ஒரு பெரிய சதி திட்டம் வச்சிருந்தா
சமரன் இங்க வந்திருக்கிற செய்தியை நம்ம ரகசியமாவே வச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு தொண்டைமான் பிரிவை திசை திருப்புற அளவுக்கு நம்ம யாவர் பிரிவு போதுமான வலிமையோட தான் இருக்குது என்றாள். நீர்ஜாவின் கருத்தை கேட்ட ஜெயசமரன் சிரித்தபடியே, அவங்க எவ்வளவு பெரிய சதி திட்டத்தோட இங்க வந்தாலும் அவங்க இங்க வரும்போது ஒரு சிறப்பான வரவேற்பை நாம அவங்களுக்கு கொடுத்துடலாம் என்றான். அவன் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்ட மகேந்திரன் மெதுவாக தலையசைத்தார். ஏனெனில் ஜெயசமரன் இப்போது 3 ஆண்டுகளுக்கு முன்பு யாவர் பிரிவில் இருந்த அந்த போர் வீரன் இல்லை என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். உண்மையில் இப்போது அவனுடைய திறன்களும் வலிமையும் தன்னுடையவற்றை விட அதிகமாக இருக்கலாம் என்பதையும் மகேந்திரன் உணர்ந்திருந்தார். அதனால் அவன் மீது அவர் முழு நம்பிக்கையும் வைத்திருந்தார். ஜெயசமரனுடன் நீண்ட நேரம் உரையாடிய பிறகு மகேந்திரனும் மற்ற பெரியவர்களும் அங்கிருந்து மெதுவாக கிளம்பத் தொடங்கினர். அதே போல சமரன், மூத்தானந்த் மற்றும் ஜெயசமரனின் மற்ற நண்பர்களும் அவரவர் அறைகளுக்கு வழி அனுப்பப்பட்டனர். அதைத் தொடர்ந்து சிறிது நேரத்தில் அங்கிருந்து அனைவரும் வெளியேறிவிட்டனர். இறுதியில் அங்கே நின்று கொண்டிருந்தது ஜெயசமரனும் ஜரீனாவும் மட்டும்தான். அந்த அமைதியான தருணத்தில் ஜெயசமரன் ஜரீனாவின் கூந்தலை உற்று பார்த்தார். பின்னர் அவளது கண்களுக்குள் ஆழமாக பார்த்தபடியே மெதுவாக, இந்த சக்திகள் உனக்கு சொந்தமானது இல்லைனாலும் நீ அதை அளவுக்கு அதிகமாவே பயன்படுத்திட்ட என்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட ஜரீனா உடனே ஜெயசமரனை பார்த்து, என்னால வேற என்ன பண்ணிருக்க முடியும்? நீயும் இங்க இல்ல, அதனால யாவர் பிரிவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என் கைக்கு வந்துருச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி உன் உயிருக்கு ஆபத்து வந்தப்ப என்னோட சொந்த சக்திகளை மட்டும் வச்சு நான் எவ்வளவு உதவியற்ற நிலையில இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். அந்த நிலைமை மறுபடியும் வர நான் விரும்பல. அதனால நான் ரொம்ப வலிமையா மாற மத்தவங்களோட சக்திகளை பயன்படுத்துறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்ல என்றாள். அவளது பதிலை கேட்ட ஜெயசமரன் உதவியற்ற நிலையில் மெதுவாக பெருமூச்சு விட்டான். அதை பார்த்த ஜரீனா அவனை பார்த்து, யாவர் பிரிவுக்கு நீ வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, என் கூட வா, இப்ப முழுசா மாறி இருக்கிற நம்ம யாவர் பிரிவை உனக்கு சுத்தி காமிக்கிறேன் என்றாள். அவள் அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஜெயசமரனின் பதிலுக்காக காத்திருக்காமல் மெதுவாக முன்னே நடக்க தொடங்கினாள். அதை பார்த்த ஜெயசமரன் அமைதியாக அவளை பின்தொடர்ந்தான். அவர்கள் இருவரும் நடந்து செல்லும் போது பல வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டிருப்பதை ஜெயசமரன் கவனித்தான். அவர்களில் பலர் அவனை பார்த்தவுடன் திரும்பி புன்னகைத்தனர். சிறிது தூரம் நடந்த பிறகு ஜரீனா திடீரென்று முன்னால் இருந்த ஒரு இடத்தை சுட்டி காட்டி, அது என்னன்னு உனக்கு தெரியுதா என்று கேட்டாள். அந்த கேள்வியை கேட்டதும் ஜெயசமரன் மெதுவாக முன்னால் பார்த்தான். அங்கே நிரஞ்சன யோகி ஆறு அமைதியாக ஓடிக்கொண்டிருப்பதை அவன் கண்டான். அந்த நதியின் நடுவே குறைந்தது 1000 அடி உயரமுள்ள ஒரு பிரம்மாண்டமான மரம் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது. அந்த மரத்தை சுற்றி மிக ஆபத்தான சக்திகள் மிதந்து கொண்டிருப்பது போல ஒரு விசித்திரமான உணர்வு தோன்றியது. அது மட்டுமின்றி அந்த மரத்தின் கிளைகளில் எண்ணற்ற கனிகள் காய்த்திருந்தன. அவற்றுக்குள்ளும் அளவற்ற சக்திகள் பொதிந்திருப்பதை உணர முடிந்தது. ஜெயசமரன் அந்த மரத்தை சில நொடிகள் அமைதியாக உற்று நோக்கினான். பின்னர் அவன் முகத்தில் மகிழ்ச்சி மெதுவாக மலர்ந்தது. அதன் பின் அவன், இது பண்டைய நிரஞ்சன யோகி மரமா என்று கேட்டான். அந்த கேள்விக்கு பதிலாக ஜரீனா ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவள் மெதுவாக தலையசைத்து ஆமாம் என்றாள். அந்த பெரிய மரத்தை மீண்டும் உற்று நோக்கிய போது ஜரீனாவின் முகத்திலும் ஒரு மென்மையான புன்னகை தோன்றியது. அதே நேரத்தில் அந்த மரத்தை பார்த்த அந்த தருணத்தில் ஜெயசமரனின் மனதில் பல பழைய நினைவுகள் மெதுவாக எழத் தொடங்கின. அந்த மரத்தின் விதையை பாதுகாப்பதற்காக ஜரீனா தனியாக நின்று பல வலிமையான எதிரிகளை எதிர்த்து போராடிய நாட்கள் அவனுக்கு நினைவுக்கு வந்தன. அந்த நேரத்தில் ஜெயசமரனும் அவளுக்கு துணையாக இருந்தான். ஒரு வகையில் பார்க்கும்போது அந்த மரத்தின் வளர்ச்சி அவர்கள் இருவரின் கூட்டு முயற்சியின் பலனாகவே இருந்தது. அந்த நினைவுகளின் நடுவில் அவர்கள் இருவரும் சிறிது நேரம் அமைதியாக நின்று அந்த மரத்தையே பார்த்து கொண்டிருந்தனர். பிறகு ஜெயசமரன் மெதுவாக ஜரீனாவை பார்த்து, நாம இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இந்த மரத்தையே பார்த்துட்டு இருக்க போறோம் என்று கேட்டான். அந்த கேள்வியை கேட்டதும் ஜரீனா திரும்பி அவன் கண்களை பார்த்து பெருமூச்சு விட்டாள். அதே நேரத்தில் ஜெயசமரன் அவளை பார்த்து, சரி வா, நாம காற்று மண்டபத்துக்கு போகலாம். அங்க போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம என்னோட ஒரு வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய நேரம் இப்ப வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜரீனா சற்று ஆச்சரியமடைந்தாள். பின்னர் அவள் உடனே, வாக்குறுதியா? நீ காற்றுக்கள் பத்தி தானே பேசுற? அந்த வாக்குறுதியை நீ இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா உனக்கு இது தெரியாம இருக்கலாம், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக உனக்கு கொடுத்திருந்த 2 வருஷ கால அவகாசம் எப்பவோ முடிஞ்சிருச்சு. நீ சொன்ன நேரத்துக்கு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல. ஆனா நான் மட்டும் இங்க இல்லாம இருந்திருந்தா அந்த காற்றுக்கள் எப்பவோ அழிஞ்சிருக்கும் என்றாள். அவளது வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் ஒரு வருத்தம் தோன்றியது. ஏனெனில் இந்த விஷயத்தில் தவறு தன்னுடையதுதான் என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். நல்ல வேளையாக காற்றுக்கல்லுக்கு உதவ ஜரீனா இங்கு இருந்தாள். இல்லை என்றால் இந்நேரம் அந்த காற்றுக்கல் முற்றிலும் அழிந்து போயிருக்கலாம். அந்த எண்ணத்துடன் ஜெயசமரன், காற்றுக்கல் அடக்கி வச்சிருக்கிற அந்த இருளின் மன்னனை எதிர்கொள்ள
2 பண்டைய குறியீடுகள் போதுமானதுன்னு அந்த மந்திரக்கல் சொல்லுச்சு. அதனால இப்ப என்னால அந்த மன்னனை அழிக்க முடியும்னு நான் நம்புறேன் என்றான். ஜெயசமரன் சொன்னதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ஜரீனா மெதுவாக தனது கையை நீட்டினாள். பிறகு அருகில் இருந்த பணியை சிறிது சேகரித்து தனது உள்ளங்கையில் வைத்தாள். அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அவளது உள்ளங்கையின் மையத்தில் பனியால் உருவான பண்டைய குறியீடு தோன்றியது. அதை ஜெயசமரனுக்கு காட்டியபடியே அவள், பண்டைய குறியீடா? என்கிட்டயும் ஒரு பண்டைய குறியீடு இருக்குது, இங்க பாரு என்றாள். அந்த குறியீட்டை பார்த்தவுடன் ஜெயசமரன் ஆச்சரியத்துடன் உற்று நோக்கினான். பின்னர் அவன் வியப்பு கலந்த குரலில், இது அந்த பண்டைய பனி குறியீடு தானே? ஜரீனா, நீ நீ ஜரீனாவே தானே இருக்க? நீ வேற ஒரு ஆளா மாறல இல்லையா என்று கேட்டான். ஆனால் ஜரீனா அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. மாறாக அவளது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை மட்டும் மலர்ந்தது. அதைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் ஆழமான பகுதியை நோக்கி விரைந்தனர். அந்த இடத்தை அடைந்ததும் ஜெயசமரனின் மனதில் பல பழைய நினைவுகள் மீண்டும் வெள்ளமாக எழுந்தன. அந்த நினைவுகளின் நடுவில் அவன் ஜரீனாவை பார்த்து புன்னகையுடன், ஜரீனா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நாம வச்ச அந்த பந்தயம் உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குதா என்று கேட்டான். அந்த கேள்வி ஜரீனாவின் முகத்தில் ஒரு புன்னகையை வரவழைத்தது. பின்னர் அவள் மெதுவாக, நீ எப்பவுமே இப்படிதான் இருப்பியா? எனக்கு இப்பதான் உன்னை நல்லா புரியுது. நீ ரொம்ப பிடிவாதக்காரன். ஒரு விஷயத்த அவ்வளவு சீக்கிரம் மறக்கவே மாட்டேங்கிற. உன்னோட இந்த பிடிவாதத்தினால தானே நீ அன்னைக்கு வான் பிரிவை விட்டுட்டு காற்று பிரிவை தேர்ந்தெடுத்த, இல்லையா என்று கேட்டாள். ஜெயசமரனும் ஜரீனாவும் அந்த இடத்திற்கு வந்தவுடன் அங்கே மேலும் பல உருவங்கள் தோன்றத் தொடங்கின. அவைகளை உற்று பார்க்கும்போது அது மகேந்திரன், சமரன் மற்றும் பிற போர் வீரர்கள் என்பது புரிந்தது. அவர்கள் இருவரையும் அங்கே பார்த்ததும் மகேந்திரன் முன்னே வந்து, நீங்க 2 பேரும் இப்ப என்ன பண்ண திட்டம் போட்டிருக்கீங்க? அந்த காற்றுக்கல் பத்தி ஜரீனா என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டா சமரா. இங்க பாரு, இந்த கல்லுக்குள்ள சிறைப்பட்டிருக்கிற அந்த அரக்கனை சமாளிக்கிறது ஒன்றும் அவ்வளவு எளிதான காரியமே இல்ல. ஒருவேளை அவன் தப்பிச்சு வெளியே வந்துட்டா, அவன் பண்ற முதல் காரியம் நம்ம யாவர் பிரிவை அழிக்கிறது தான் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக தலையசைத்தான். ஏனெனில் இந்த விஷயம் யாவர் பிரிவிற்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை அவனும் நன்றாக அறிந்திருந்தான். அதனால் அவன், தலைவர் மகேந்திரன், முதல்ல நீங்க வெளியே ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குங்க. அப்படி இங்கிருந்து எது தப்பிச்சு வெளியே வந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம அதை அழிச்சிடுங்க என்றான். ஏனெனில் காற்றுக்கல்லால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கும் அந்த இருளின் மன்னன் 2 அவதார் நிலை சோதனைகளை கடந்து வந்த ஒரு உண்மையான இருளின் மன்னன் என்று திவான் ஜெயசமரனிடம் முன்பே கூறியிருந்தான். அதனால் அவன் விடுவிக்கப்பட்டால் அவனை எதிர்கொள்வது யாவர் பிரிவிற்கு மிகவும் கடினமானதாக இருக்கும் என்பது தெளிவாக தெரிந்தது. அதனால் மகேந்திரனிடம் பேசிய பிறகு ஜெயசமரன் சமரனை பார்த்து, சமரனனா, மூத்த அனந்த், தயவு செஞ்சு உங்களுக்கு உதவி பண்ணுங்க. இங்க தப்பி தவறி கூட எந்த தப்பு நடந்துடக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்தா நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்புறம் மூத்த விசாகன், காற்று பிரிவில் இருக்கிற எல்லா போர் வீரர்களையும் கொஞ்ச நாளைக்கு மத்த பிரிவுகளுக்கு அனுப்பி வைங்க. இந்த இடம் இனி காலியா தான் இருக்கணும் என்றான். அந்த கட்டளையை விசாகன் உடனே ஏற்றுக்கொண்டார். ஏனெனில் இந்த நிலைமை எவ்வளவு ஆபத்தானதாக மாறக்கூடும் என்பதை அவரும் நன்றாக உணர்ந்திருந்தார். அதனால் அவர் விரைவாக அந்த இடத்தை விட்டு விலகி காற்று பிரிவில் இருந்த போர் வீரர்கள் அனைவரையும் மற்ற பிரிவுகளுக்கு மாற்றும் பணியை தொடங்கினார். அந்த நிகழ்வுகளை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்த ஜெயசமரன் ஒரு பெருமூச்சு விட்டான். அதன் பின்னர் அவன் தனது கால்களை அதிவேகமாக தரையில் மிதிக்க தொடங்கினான். அந்த செயலின் விளைவாக அந்த பகுதியின் நிலம் முழுவதும் கடுமையாக அதிரத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அங்கே ஒரு பிரம்மாண்டமான பிளவு தோன்றியது. அந்த பிளவிலிருந்து மிக பழமையான ஒரு பெரிய கல் மெதுவாக வெளியே வரத் தொடங்கியது. அந்த கல் மேலே எழும்பிய போது அதன் உள்ளிருந்து விசித்திரமான அலறல் ஒலிகள் கேட்கத் தொடங்கின. அந்த காட்சியை பார்த்த ஜெயசமரனின் முகத்தில் கவலை தோன்றியது. ஏனெனில் கடந்த 3 ஆண்டுகளாக தீய சக்திகள் அந்த காற்றுக்கல்லை மிகவும் கடுமையாக சிதைத்திருக்கின்றன என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். இறுதியில் அந்த காற்றுக்கல் முழுவதும் அனைவரின் கண்களுக்கும் தெளிவாக தெரிந்தது. அதன் பரிதாபகரமான நிலையை கண்ட ஜெயசமரன் தனது கைகளை இறுக்கிக் கொண்டான். அந்த தருணத்தில் அந்த பெரிய கல் முழுவதும் நரம்புகளைப் போல தோன்றும் கருமையான அரக்க கீற்றுகளால் சூழப்பட்டிருந்தது. அந்த கருமையான கீற்றுகளுக்குள் அரக்க சக்திகள் ஊடுருவி இருப்பதை மிக தெளிவாக உணர முடிந்தது. அது மட்டுமின்றி அந்த கல்லின் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இதய துடிப்பு போன்ற ஒரு அசைவு தென்பட்டது. அப்போது அந்த இதயம் தடிமனான பனி படலத்தால் மூடப்பட்டிருந்தது. அதிலிருந்து வெளிப்பட்ட நீல நிற ஒளி அந்த 2 அரக்க சக்திகளை அடக்கி நிறுத்துவது போல தோன்றியது. அந்த நேரத்தில் ஜரீனா மெதுவாக ஜெயசமரனை பார்த்து, இந்த அரக்க சக்திகளை என்னால ஓரளவுக்கு மட்டும்தான் கட்டுப்படுத்த முடிஞ்சுது. அது மூலமா காற்றுக்கல்லோட அழிவை கொஞ்ச நாள் தள்ளி வைக்க முடிஞ்சதே தவிர என்னால் அதை முழுசா காப்பாற்ற முடியல என்றாள். அவளது வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் அமைதியாக,
இது ரொம்ப மோசமான நிலை ஜரீனா. நான் உடனே காற்றுக்கல்லுக்குள்ள போய் அந்த உண்மையான இருளின் மன்னனை கண்டிப்பா அழிக்கணும் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜரீனா சிறிதும் தயங்காமல், அப்படின்னா நானும் உன் கூட வரேன் சமரா என்றாள். ஏனெனில் காற்றுக்கல்லுக்குள் இருக்கும் அந்த இருளின் மன்னன் மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்பது தெளிவாக தெரிந்தது. அத்தகைய ஆபத்தான நிலையை ஜெயசமரன் ஒருவன் மட்டும் எதிர்கொள்ள அவள் அனுமதிக்க தயாராக இல்லை. அவள் வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் ஒரு கணம் தயங்கினான். பின்னர் வேறு வழி இல்லாமல் அதற்கு சம்மதித்தான். அந்த நேரத்தில் ஜரீனா இப்போது முன்பை விட மிகவும் வலிமையானவள் என்பதும் அவனுக்கு தெரிந்திருந்தது. மேலும் இத்தகைய ஆபத்தான முயற்சியில் அவள் தன்னுடன் இருப்பது சிறந்ததாக இருக்கும் என்றும் அவன் நினைத்தான். அதனால் ஜெயசமரன் அங்கிருந்த மற்றவர்களை பார்த்து, வெளியே என்ன நடந்தாலும் அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அதனால தயவு செஞ்சு எல்லாரும் ரொம்ப எச்சரிக்கையோட இருங்க என்றான். அந்த வார்த்தைகளை சொன்னதும் ஜெயசமரன் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டான். பிறகு அடுத்த கணத்தில் அவனும் ஜரீனாவும் மின்னல் கீற்றுகளைப் போல உருமாறி வேகமாக அந்த காற்றுக்கல்லுக்குள் நுழைந்தனர். அவர்கள் உள்ளே சென்ற அந்த கணத்தில் அந்த கல் சிறிது அசைந்தது போல தோன்றியது. காற்றுக்கல்லுக்குள் நுழைந்த போது அவர்களை சுற்றிலும் கும்மிருட்டு மட்டுமே இருந்தது. அந்த இருளின் நடுவே திடீரென ஒரு நீல நிற பனி ஒளி ஒளிரத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து அந்த ஒளி மெதுவாக பரவி அவர்களை சுற்றியிருந்த சூழலை வெளிச்சமிட்டு காட்டியது. அந்த ஒளியை ஜரீனாதான் உருவாக்கி இருப்பாள் என்று ஜெயசமரன் உடனே உணர்ந்தான். அதே நேரத்தில் ஜரீனா தன் பாதங்களின் கீழ் ஒரு பனி தாமரையை உருவாக்கினாள். பிறகு அந்த தாமரை மெதுவாக சுழலத் தொடங்கி அதன் இதழ்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கீழே உதிர்ந்து விழத் தொடங்கின. அந்த பனி இதழ்கள் கீழே விழும் ஒவ்வொரு தருணத்திலும் எங்கிருந்தோ வேதனை நிறைந்த ஓல குரல்கள் ஒலித்தன. அந்த குரல்களை தொடர்ந்து இருளுக்குள் ஏதோ ஒன்று மெதுவாக தென்படத் தொடங்கியது. ஜெயசமரன் கவனமாக பார்த்தபோது அங்கே எண்ணற்ற கருநாகங்கள் இருப்பதை அவன் கண்டான். அவற்றின் கண்கள் அளவற்ற தீய சக்திகளால் நிரம்பியிருந்தன. அதே நேரத்தில் அந்த நாகங்கள் அனைத்தும் தங்கள் கண்களில் கொலை வெறியையும் இருளின் சக்திகளையும் தாங்கிக் கொண்டு ஜெயசமரனையும் ஜரீனாவையும் அசையாமல் உற்று நோக்கி கொண்டிருந்தன. அதை பார்த்து கொண்டே ஜெயசமரன் மெதுவாக ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தான். அந்த நொடியில் அவன் கண்களுக்கு முன்னால் ஒரு மின்னல் பளிச்சென்று ஒளிர்ந்தது. அடுத்த கணமே அவனது உடல் முழுவதிலிருந்தும் மின்னல் கீற்றுகள் வெளிப்படத் தொடங்கின. அதனால் இதுவரை இருளால் மூடப்பட்டிருந்த அந்த இடம் மெதுவாக ஒளியால் நிரம்பியது. பிறகு சில நொடிகளில் இடி ஒளியுடன் கூடிய அந்த ஆபத்தான மின்னல்கள் மழை போல பொழியத் தொடங்கின. அந்த மின்னல்களின் தாக்கத்தில் அங்கிருந்த அரக்க பாம்புகளிடமிருந்து வேதனை நிறைந்த அலறல் ஒலிகள் ஒலிக்கத் தொடங்கின. அந்த சமயத்தில் அந்த மின்னலின் சக்தியை உணர்ந்த ஜரீனா தன் உடலில் இருந்த பண்டைய பனி குறியீட்டிற்குள் ஒரு விசித்திரமான அதிர்வை உணர்ந்தாள். உடனே அவள் ஜெயசமரனை பார்த்து வியப்புடன், மின்னல் குறியீடா என்று கேட்டாள். அவளது வியப்பை கவனித்த ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்து, ஆமா, நான் அசுர கடல்ல இருந்தப்ப இதை எடுத்தேன். சொல்லப்போனா இந்த காற்றுக்கல்லோட நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. உண்மையில இந்த இடம் அப்படியே அந்த இருளின் மன்னனோட கட்டுப்பாட்டுல இருக்குது என்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட ஜரீனா தன் தெய்வீக வீணையை வெளியே எடுத்தாள். பிறகு அதை மெதுவாக மீட்டியவாறே, பரவாயில்ல, நாம 2 பேர் இருக்கிறதுனால அந்த இருளின் மன்னனை தோற்கடிக்கலாம். ஆனா அதுக்கு நாம 2 பேரும் சேர்ந்து செயல்படணும் என்றாள். அத்தியாயம் 2028. தன் வார்த்தைகளை முடித்த பிறகு ஜரீனா வீணையை வாசிக்க தொடங்கினாள். பனியால் உருவான அந்த வீணையிலிருந்து எழுந்த இசை மெதுவாக சுற்றுப்புறம் முழுவதும் பரவத் தொடங்கியது. அந்த இசையோடு சேர்ந்து பனியும் வேகமாக பரவியது. பிறகு சில கணங்களிலேயே அந்த பனி இருளின் ஆழத்தை நோக்கி விரைந்து சென்றது. அதே நேரத்தில் ஜரீனா தனது கைமுத்திரைகளை மாற்றத் தொடங்கினாள். அந்த தருணத்தில் அருகில் இருந்த சக்தி வாய்ந்த இருள் சக்திகள் அனைத்தும் ஜரீனாவின் தாக்குதலால் திடீரென உறைந்து போவதை ஜெயசமரன் கவனித்தான். அப்போது அந்த பகுதி முழுவதும் கருமையான பனியால் மூடப்பட்டிருப்பது போல தோன்றியது. பிறகு சில நொடிகள் கழித்து அந்த பனியில் மெதுவாக விரிசல்கள் தோன்றி அது உடையத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து அதன் உள்ளே இருந்த இருள் சக்திகளும் மெல்ல மெல்ல கரைந்து மறைந்து கொண்டிருந்தது. இந்த காட்சியை பார்த்த ஜெயசமரனும் ஜரீனாவும் உடனே கீழ் நோக்கி வேகமாக இறங்கத் தொடங்கினர். கீழே வந்ததும் மெதுவாக அவர்களின் வேகம் குறையத் தொடங்கியது. அதே நேரத்தில் அவர்களுக்கு சிறிது தொலைவில் முற்றிலும் கருமையாகவும் வறண்டதாகவும் இருந்த ஒரு பால் நிலம் பறந்திருந்தது. அந்த பால் நிலத்தின் நடுவே ஒரு கருங்கல் தனியாக நின்று கொண்டிருந்தது. அதுதான் ஜெயசமரன் முன்பே சந்தித்திருந்த காற்றுக்கல்லின் ஆன்மா. ஆனால் அதை ஒரு கணம் கவனமாக பார்த்த பிறகு ஜெயசமரன் தனது பார்வையை மெதுவாக மேல் நோக்கி திருப்பினான். அந்த காற்றுக்கல்லின் ஆன்மாவிற்கு மேலே அதை சிறைபிடித்து வைத்திருந்த ஒரு கருமையான நிழல் உருவம் அவனுக்கு தென்பட்டது. ஜெயசமரன் அந்த உருவத்தை பார்த்த அதே நேரத்தில் அந்த அரக்கனும் தனது பயங்கரமான சிவந்த கண்களால் ஜெயசமரனை உற்று பார்த்து, இந்த வாசனை எனக்கு ரொம்ப பரிச்சயமானதா இருக்குதே என்றான். அப்போது அதன் சிவந்த கண்களில் அளவற்ற கொடூரம் ஒளிந்திருந்தது.
அவற்றை பார்த்த எவரும் அந்த அரக்கனின் இரக்கமற்ற தன்மையை எளிதில் உணர்ந்திருக்க முடியும். பிறகு கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த அரக்கன் காற்றுக்கல்லின் ஆன்மாவை தனது வெறும் கைகளால் பிடித்துக் கொண்டான். அதே சமயத்தில் அந்த அரக்கன் ஜெயசமரனை பார்த்து மீண்டும் பேசத் தொடங்கி, பண்டைய அழிவு குறியீடு, அப்புறம் பண்டைய மின்னல் குறியீடா? நீ ரொம்ப திறமைசாலிதான். ஏன்னா 2 பண்டைய குறியீடுகளை ஒரே நேரத்துல கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கடினமான காரியமாச்சே. ஆனா எது எப்படியோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன்னை ரொம்ப கொடூரமா கொல்லப் போறேன். என்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட ஜரீனா, நீ உன்னை யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? 2 அவதார சோதனைகளை கடந்து வந்துட்டா நீ என்ன பெரிய இவனா? உன்னோட இந்த மிரட்டல் எல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்கோ என்றாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த அரக்கனின் பார்வை மெதுவாக ஜரீனாவின் பக்கம் திரும்பியது. அந்த நொடியில் அந்த அரக்கனின் சக்திகளில் ஒரு சிறிய சலனத்தை ஜெயசமரன் உணர்ந்தான். பிறகு அவன் கவனமாக பார்த்தபோது வெறுப்புடன் கூடவே ஒரு விசித்திரமான அச்சமும் அந்த அரக்கனின் கண்களில் ஒளிந்திருப்பதை அவன் உணர்ந்தான். அந்த வெறுப்பும் அச்சமும் கலந்த நிலையில் அந்த அரக்கன், ஓ, நீதானா அது? பனிராணி, நீ மறுபிறவி எடுத்துட்டேன்னு தெரியுது. ஆனா உன்னை பார்க்கும்போது நீ இன்னும் உன்னோட முழு சக்திகளையும் மீட்டெடுக்கலன்னு தோணுது. அப்படி இருந்தும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடி இப்படி பேசுவ? பரவாயில்ல, நீ உன்னோட முழு சக்திகளையும் மீட்டெடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை அழிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இருளின் சக்திகளை தடுத்து நிறுத்த இந்த உலகத்துல யாருமே மிச்சம் இருக்க மாட்டாங்க. என்றான். ஆனால் இதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ஜெயசமரனின் முகத்தில் இருந்த புன்னகை ஒருபோதும் மாறவில்லை. அதே நேரத்தில் அவனது கண்களில் கருப்பு நிற ஒளியும் மின்னலின் ஒளியும் ஒன்றாக பளிச்சென்று தோன்றின. பிறகு அந்த இரு சக்திகளும் அவனது கண்களிலிருந்து வெளிப்பட்டு சுற்றியிருந்த இருளில் பரவத் தொடங்கின. அந்த நிலைமையில் ஜெயசமரன் அமைதியான குரலில், ஒருவேளை இத்தனை நாளா ஒரே இடத்துல சிறைப்பட்டு இருக்கிறதுனால உன்னோட மூளை மழுங்கி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா எப்படி பார்த்தாலும் உன்ன மாதிரி இருளின் அடிமைகளுக்கு மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மி தான், இல்லையா? சரி, எது எப்படியோ, சாக போற உனக்கு போய் நான் எதுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல என்றான். ஜெயசமரனின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த மன்னன் பெருமிதம் கலந்த புன்னகையுடன், டேய் முட்டாளே, நான் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலத்துல ஒருவேளை உன்னோட பரம்பரையே கூட இந்த உலகத்துல பிறந்திருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ என்கிட்ட இப்படி பேசுவ? என்று கேட்டான். ஆனால் ஜெயசமரன் தொடர்ந்து சிரித்துக்கொண்டே இருந்தான். அதே சிரிப்புடன் அவன் மெதுவாக, டேய் நண்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உனக்கு பயமா இருக்குதுன்னா அதை ஒத்துக்கிறதுல எந்த அவமானமும் இல்ல. அதை விட்டுட்டு சும்மா தைரியமா இருக்கிற மாதிரி என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காத என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த மன்னனின் சிவந்த கண்கள் திடீரென கருமையாக மின்னின. பிறகு உடனே அவன் கோபத்துடன், டேய் முட்டாள், உனக்கு ஏதாவது மூளை மழுங்கிடுச்சா? நான் உன்னை பார்த்து பயப்படுறேனா? என்று கேட்டான். அவன் இதை சொன்ன மறுகணமே அவனது உடலிலிருந்து அளவற்ற சக்தி வெளிப்படத் தொடங்கியது. அந்த சக்தி ஜெயசமரனுக்கும் ஜரீனாவுக்கும் முன்னால் ஒரு பிரம்மாண்டமான நகமாக உருமாறியது. பரிமாணங்களையே கிழித்து கொண்டு வந்த அந்த நகம் மின்னல் வேகத்தில் ஜெயசமரனை நோக்கி பாய்ந்தது. அந்த தாக்குதலை கண்ட ஜரீனா உடனே கோபமடைந்து அவளும் தனது பனி சக்திகளை ஏவ தயாரானாள். ஆனால் அவள் செயல்பட தொடங்கிய அதே தருணத்தில் ஜெயசமரன் ஒரு அடி முன்னே எடுத்து வைத்தான். பிறகு தன் இரு கரங்களிலும் எண்ணற்ற மின்னல்களை திரட்டி அந்த அரக்க நகத்தை நேருக்கு நேர் எதிர்கொண்டான். அடுத்த நொடியில் அந்த பகுதி முழுவதும் மின்னல் வெடித்தது போன்ற ஒரு பயங்கர ஒலி எதிரொலித்தது. அதன் பின் பல்லாயிரக்கணக்கான மந்திர நாகங்கள் அங்கே உருவெடுத்தன. அந்த நாகங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் பாய்ந்து அந்த அரக்க நகத்தின் மீது மோதின. அந்த மோதலின் தாக்கத்தில் அந்த நகத்தை சூழ்ந்திருந்த இருண்ட சக்திகள் மெதுவாக மறைந்து போகத் தொடங்கின. இறுதியில் ஒரு பயங்கரமான சக்தி அலை வெளிப்பட்டது. அந்த அலை ஜெயசமரனையும் அந்த இருளின் மன்னனையும் ஒரே நேரத்தில் நிலைகுலையச் செய்தது. அதோடு அவர்களின் உடல்கள் சற்றே நடுங்கின. அந்த தருணத்தில் இருவரின் சக்தியும் ஒன்றுக்கொன்று சமமாக இருப்பதை உணர முடிந்தது. அதன் பின்னர் அந்த மன்னன் ஜெயசமரனை கவனமாக உற்று பார்த்தவாறே அவனிடமிருந்து வரும் ஒரு பரிச்சயமான வாசனையை நுகர்ந்தது போல தோன்றியது. பின்னர் அவன் மெதுவாக, உன்கிட்ட இருந்து வர்ற அந்த வாசனை, நீ இதுக்கு முன்னாடியே இங்க வந்திருக்கியா? இந்த விதி உண்மையிலேயே ரொம்ப விசித்திரமானதுதான். அன்னைக்கு நீ ஒண்ணுமில்லாதவனா இருந்த, ஆனா இன்னைக்கு நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவனா மாறிட்ட என்றான். அவனது வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரன் மெதுவாக சிரித்தான். அதன் பின் அவன் அருகில் நின்றிருந்த ஜரீனாவை பார்த்து, ஜரீனா, இப்ப நான் ஒரு பொறி அமைக்க போறேன். ஆனா அது வரைக்கும் இந்த கிறுக்கனை சமாளிக்க எனக்கு உன்னோட உதவி தேவை. அப்புறம் இங்க பாரு,
உன்னால இவனை சமாளிக்க முடியலனாலும் உன்னோட எல்லையை மீறி நீ இதுல செயல்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் சொல்றது உனக்கு புரியுதா என்று கேட்டா. ஆனால் ஜரீனாவின் முகத்தில் ஒரு நம்பிக்கை நிறைந்த புன்னகை தோன்றியது. அடுத்த கணத்தில் அவள் தனது உடலிலிருந்து வெளிப்படும் பனி ஆற்றலின் அளவை மிக அதிகமாக உயர்த்தினாள். அந்த பிரம்மாண்டமான சக்தியை ஜெயசமரன் உணர்ந்தபோது ஒரு கணம் அவனது இதயமே உறைந்து போனது போல தோன்றியது. அதே நேரத்தில் ஜரீனா அவள் இடத்திலிருந்து திடீரென மறைந்தாள். அப்போது அவளது உடல் முழுவதும் ஒரு வலிமையான பனிக்கவசத்தால் மூடப்பட்டிருந்தது. பிறகு ஜரீனா தனது கைகளை இறுக மூடியதும் அவளது கைகளில் ஒரு சக்தி வாய்ந்த நீல நிற பனி ஈட்டி உருவானது. அடுத்த கணத்தில் மின்னல் வேகத்தில் அவள் அந்த அரக்க மன்னனை நோக்கி பாய்ந்தாள். ஜரீனாவின் அந்த பிரம்மாண்டமான சக்தியை கண்டு ஜெயசமரனுக்கே ஒரு நொடி வியப்பு தோன்றியது. அதற்குள் ஜரீனா தனது சக்தி வாய்ந்த தாக்குதலை அந்த அரக்க மன்னன் மீது ஏவி இருந்தாள். அந்த தாக்குதலை கண்ட அரக்க மன்னன் கோபத்துடன், ம், பனிராணியே, உன்கிட்ட முன்னாடி இருந்த அதே சக்தி இப்பவும் இருந்திருந்தா நான் கொஞ்சம் பயந்திருப்பேன். ஆனா நீ இப்ப இருக்கிற நிலைமையில நீ எல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல என்றான். இதைச் சொன்னவுடன் அந்த அரக்க மன்னன் உடனடியாக தனது கையை இறுக்கி மூடினான். அப்போது அவனது கையில் திரண்டிருந்த அரக்க சக்திகள் அனைத்தும் ஒன்றாக கூடி ஒரு பிரம்மாண்டமான வாளாக உருமாறின. பிறகு அடுத்த கணத்தில் அந்த வாளை அவன் முழு பலத்துடன் வீசி ஜரீனாவை நோக்கி தாக்கினான். ஆனால் ஜரீனாவின் ஈட்டி அந்த வாளுடன் நேராக மோதியது. அந்த மோதலின் தாக்கத்தில் அந்த வாள் சிதறி கருமையான பனிக்கட்டிகளாக மாறி எங்கும் பறந்தது. அந்த சந்தர்ப்பத்தை உடனே பயன்படுத்தி கொண்ட ஜரீனா வேகமாக வானை நோக்கி பாய்ந்தாள். பிறகு வானில் மிதந்தபடியே அவள் தனது கை முத்திரைகளை மாற்றத் தொடங்கினாள். அதே நேரத்தில் அவளது உடலிலிருந்து வெளிப்பட்ட பனியின் சக்திகள் ஒன்று கூடி மேலும் வலிமை பெற்றன. அதைத் தொடர்ந்து சில கணங்களுக்குள் அந்த பிரம்மாண்டமான சக்திகள் ஒரு மிகப்பெரிய பனித்தாமரையாக உருமாறின. பின்னர் அந்த பனித்தாமரை மின்னல் வேகத்தில் முன்னேறி சென்று அந்த அரக்க மன்னனை நேராக தாக்கியது. இதை கண்ட அந்த அரக்கன் பயங்கரமாக கத்தினான். அதே நேரத்தில் அவனது உடல் திடீரென பிரம்மாண்டமாக பெரிதாக தொடங்கியது. மேலும் அவனது உடலிலிருந்து வெளிப்பட்ட அரக்க சக்திகள் அனைத்து திசைகளிலும் பரவுவது போல தோன்றின. அதன்பின் ஆயிரக்கணக்கான அடி உயரத்திற்கு பெரிதாக வளர்ந்த தனது உடலை பயன்படுத்தி ஒரு பயங்கரமான குத்தை முன்வைத்தான். அந்த மரண குத்து முன்னேறி வந்து அந்த பனித்தாமரையை முழுமையாக சிதைத்து அழித்தது. இதற்கிடையில் சற்று தொலைவில் நின்று போரை கவனித்துக் கொண்டிருந்த ஜெயசமரன் அமைதியாக, இந்த உண்மையான இருளின் மன்னன் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப வலிமை வாய்ந்தவன் தான் என்றான். ஆனால் அந்த அரக்க மன்னன் இன்னும் தனது முழுமையான சக்திகளை அடையவில்லை என்பதையும் ஜெயசமரன் தெளிவாக அறிந்திருந்தான். இருந்தாலும் அவன் ஜரீனாவின் வலிமையான தாக்குதல்களை எளிதாக முறியடித்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அருகில் இருந்த திவான் பதற்றத்துடன் ஜெயசமரனை பார்த்து, ஏய் சமரா, நீ என்ன அந்த சண்டையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் உன்னோட பொரிய தயார் பண்ணு. இந்த அரக்க மன்னனோட வலிமை அதிகமாயிட்டே போகுது. நீ அந்த பொரிய வேகமா தயார் பண்ணலன்னா ஜரீனா அவளோட பண்டைய பணிக்குறியீட்டை பயன்படுத்தினாலும் கூட இவனை சிறைபிடிக்க அவளால முடியாது என்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக தலையசைத்தான். பின்னர் அவன் தனது கைகளிலிருந்து பெருமளவு ஒளியை வெளிப்படுத்த தொடங்கினான். அந்த ஒளி சில கணங்களிலேயே ஒரு வலை பின்னலாக உருமாறியது. அந்த வலைக்குள் எண்ணற்ற மர்ம குறியீடுகள் தோன்றி அதற்கு மிகவும் விசித்திரமான மற்றும் மர்மமான தோற்றத்தை அளித்தன. இந்த பொறி பண்டைய பிரபஞ்ச நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒன்று என்பதால் அதன் சக்தி மிகவும் அபாரமாக இருந்தது. இப்போது ஜெயசமரனின் சக்திகள் பன்மடங்கு அதிகரித்திருந்ததால் அந்த பண்டைய பிரபஞ்ச நுட்பமும் முன்னெப்போதையும் விட பல மடங்கு வலிமை பெற்றிருந்தது. அதனால் அந்த வலைப்பின்னல் வெளிப்பட்ட சில கணங்களுக்குள்ளேயே மிகப்பெரிய அளவில் விரிந்து வளர்ந்தது. அதன்பின் ஜெயசமரன் உடனடியாக தனது கண்களை மூடிக்கொண்டான். அப்போது அவனது உள் சக்திகளும் வெளிப்புற சக்திகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிப்பட்டு அந்த வலை பின்னலுக்குள் பாயத் தொடங்கின. அந்த இருவகை சக்திகளும் வலைக்குள் நுழைந்தபோது அவை ஒன்றுடன் ஒன்று கலக்கத் தொடங்கின. அதன் விளைவாக அந்த வலை பின்னலின் வலிமை பல மடங்கு பெருகியது. அந்த வலை பின்னலிலிருந்து வெளிப்பட்ட அபாரமான சக்தியை உணர்ந்த அந்த அரக்க மன்னனின் முகம் மெதுவாக நிறம் மாறத் தொடங்கியது. அப்போது அவனது கண்களில் ஒரு கொடிய ஒளி மின்னியது. உடனடியாக அவன் தனது அரக்க வடிவத்தை மீண்டும் அடைந்தான். பிறகு கூர்மையான நகங்களுடன் அவன் தன் வாளை வேகமாக சுழற்றத் தொடங்கினான். அவன் அவ்வாறு செய்தவுடன் ஒரு விசித்திரமான இருளின் ஒளி தோன்றி ஜெயசமரன் அமைத்திருந்த அந்த பொறியை நோக்கி அதிவேகமாக நகரத் தொடங்கியது. ஆனால் அந்த ஒளி முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்த தருணத்தில் திடீரென அவனுக்கு நேர் எதிரே ஒரு பிரம்மாண்டமான பனித்தாமரை தோன்றியது. வட்டமாக சுழன்று கொண்டிருந்த அந்த தாமரை அந்த ஒளி முன்னோக்கி செல்வதை முற்றிலும் தடுத்து நிறுத்தியது. அதை கண்ட ஜரீனா அந்த அரக்க மன்னனை பார்த்து தைரியமாக, உனக்கு சரியான போட்டி நான் தான் அரக்கனே, அவனை தொந்தரவு பண்ணாத என்றாள். இதை கேட்ட அந்த அரக்க மன்னன் கோபத்தில் பற்களை கடித்தபடியே ஜரீனாவை முறைத்தான்.
அதே நேரத்தில் அவனது கைகள் வேகமாக அசைந்து பலவிதமான மந்திர முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கின. அவன் அவ்வாறு செய்தபோது மிகவும் ஆபத்தான அரக்க சக்திகள் ஒன்று திரண்டு மெதுவாக பெரிதாகி இறுதியில் 10,000 அடி உயரமுள்ள ஒரு பிரம்மாண்டமான முத்திரையாக உருமாறின. அந்த முத்திரைக்குள் இருந்து விசித்திரமான ஒலிகள் எழுந்தன. அதை கேட்கும்போது எண்ணற்ற ஆன்மாக்கள் அதற்குள் சிக்கியிருப்பது போல ஒரு பயங்கரமான உணர்வு தோன்றியது. அந்த முத்திரை முழுமையாக உருவானதும் அரக்க மன்னன் ஒரு சைகை செய்தான். உடனே அது வேகமாக முன்னேறி நேராக ஜரீனாவை நோக்கி பாய்ந்தது. அந்த சக்தி வாய்ந்த முத்திரை தன்னை நோக்கி வருவதைக் கண்ட ஜரீனாவின் முகத்தில் கவலை அதிகரித்தது. இருப்பினும் அவள் அமைதியாக தனது பணி சக்திகளை ஒன்று சேர்த்தாள். அவை மெதுவாக ஒரு அழகான வீணையாக உருமாறின. அடுத்த கணத்தில் ஜரீனா அந்த வீணையை சத்தமாக இசைக்கத் தொடங்கினாள். அப்போது அந்த வீணையிலிருந்து வெளிப்பட்ட பனி இசை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அதன் தாக்கத்தில் ஜரீனாவின் உடல் முழுவதும் நீல நிற ஒளியுடன் பிரகாசிக்க தொடங்கியது. அதைத் தொடர்ந்து சில கணங்களிலேயே அந்த இசையின் சக்தி ஒரு நாகம், ஒரு புலி, ஒரு ஆமை மற்றும் ஒரு பறவை என 4 மந்திர மிருகங்களாக உருவெடுத்தது. பிறகு அந்த 4 மந்திர மிருகங்களும் வானத்தை நோக்கி கர்ஜித்தவாறே முன்னேறி அந்த பிரம்மாண்டமான முத்திரையின் மீது மோதின. அந்த 2 சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் மோதிய தருணத்தில் மிகவும் ஆபத்தான சக்தி அலை ஒன்று அப்பகுதி முழுவதும் பரவியது. அதனால் சுற்றியிருந்த மங்கலான வெளியில் கூட விரிசல்கள் தோன்றுவது போல தெரிந்தது. அந்த மோதலின் தாக்கம் பனிப்படைகளுக்கும் இருள் படைகளுக்கும் கணிசமான சேதத்தை ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் ஜரீனாவின் பனி வீணை சிதறி மறைந்தது. மேலும் அவளது முகத்தில் சில காயங்களும் தென்பட்டன. அதே வேளையில் அந்த தாக்குதலின் பெரும் அழுத்தத்தால் அரக்க மன்னன் வெகு தூரம் பின்னுக்கு தூக்கி எறியப்பட்டான். அதை பார்க்கும்போது முந்தைய தாக்குதலில் இருவருமே காயமடைந்திருந்தது தெளிவாக புரிந்தது. இருப்பினும் அரக்க மன்னன் இழந்திருந்த சக்தி மிகவும் வேகமாக மீளத் தொடங்கி சில கணங்களிலேயே அவன் மீண்டும் பழைய நிலையைப் போலவே சக்தி வாய்ந்தவனாக மாறினான். இதற்கிடையில் அவன் உருவாக்கியிருந்த அந்த முத்திரை முன்பை விட பொலிவிழந்து காணப்பட்டது. அந்த முத்திரை முழுமையாக மறைந்து போகும் தருணத்தில் அரக்க மன்னன் தனது முழு வலிமையையும் மீட்டெடுப்பான் என்பது தெளிவாக தெரிந்தது. இதை உணர்ந்த அந்த அரக்க மன்னன் சத்தமாக சிரித்தவாறே, நீங்க 2 பேரும் ரொம்ப மெதுவா செயல்படுறீங்க. அதனால ஒவ்வொரு நொடியும் என்னோட வலிமை அதிகமாயிட்டே போகுது. இனி உங்களால எனக்கு எந்த தீங்கும் பண்ணவே முடியாது. என்றான். அத்தியாயம் 2029. தனது சக்தியை நினைத்து அரக்க மன்னன் பெருமிதத்துடன் நின்று கொண்டிருந்த அந்த நேரத்தில் திடீரென அந்த இடத்தில் ஒரு குரல் எதிரொலித்து, "இவ்வளவு சீக்கிரமா சந்தோஷப்படாத நண்பா, ஆட்டமே இப்போதான் ஆரம்பிக்குது" என்று கேட்டது. அந்த குரலை கேட்டதும் அந்த அரக்க மன்னன் திரும்பி பார்த்தான். அங்கே ஜெயசமரன் வானத்தில் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அதே நேரத்தில் அவன் உருவாக்கியிருந்த அந்த பண்டைய பிரபஞ்ச நுட்ப வலை பின்னல் மிக வேகமாக சுழலத் தொடங்கியது. அப்போது ஜெயசமரனின் ஒரு கை கருமை நிற ஒளியுடன் பிரகாசித்தது. மற்ற கையில் எண்ணற்ற மின்னல் கீற்றுகள் மின்னிக் கொண்டிருந்தன. அந்த 2 சக்திகளும் பண்டைய குறியீடுகளிலிருந்து பெறப்பட்ட சக்திகளாக இருந்தன. பின்னர் ஜெயசமரன் அந்த அரக்க மன்னனை நேராக பார்த்து, "இந்த 2 பண்டைய குறியீடுகளோட உதவியால நான் அமைச்சிருக்கிற இந்த பொறியை வச்சு உன்னை நான் கண்டிப்பா அழிப்பேன்" என்றா. இதை சொன்ன அடுத்த நொடி அவன் தனது கைகளை வீசியதும் அந்த 2 பண்டைய குறியீடுகளும் நேராக அந்த வலைக்குள் பறந்து சென்றன. அவை வலையின் மையத்தை அடைந்ததும் அவற்றிலிருந்து பிரகாசமான ஒளி நாலாபுறமும் பரவத் தொடங்கியது. அதே நேரத்தில் ஜெயசமரன் தனது கை முத்திரைகளை மாற்றி அந்த வலையை தொடர்ந்து வலுப்படுத்தி கொண்டிருந்தார். ஜெயசமரன் அவ்வாறு செய்தபோது பண்டைய பிரபஞ்ச நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட அந்த வலை இன்னும் அதிகமாக சுழலத் தொடங்கியது. அப்போது அதன் மையத்திலிருந்து எண்ணற்ற ஒளி கதிர்கள் வெளிப்பட்டு அந்த அரக்க மன்னனை சூழ்ந்து கொண்டன. அந்த ஒளி கதிர்கள் மிகுந்த சக்தி வாய்ந்தவையாக இருந்து அரக்க மன்னனை ஒரு சிறையை போல பிடித்து வைத்தன. அந்த ஒளியின் அழுத்தத்தால் அவனை சூழ்ந்திருந்த அரக்க சக்திகள் மெதுவாக வலுவிழந்து மறையத் தொடங்கின. அந்த தாக்குதலின் விளைவாக அரக்க மன்னனின் உடலிலிருந்து ஒரு வெண்மையான மூடுபனி வெளிப்படத் தொடங்கியது. இதை கண்டு திகைத்த அந்த அரக்கன் உடனே தனது முழு அரக்க சக்திகளையும் வெளிப்படுத்த தொடங்கினான். பிறகு அந்த ஒளியின் பிடியிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்ற வெறியுடன் அவன் அந்த வலையை மிக கடுமையாக தாக்கினான். ஆனால் அவன் முழு சக்திகளை பயன்படுத்தியும் அவனால் அந்த வலிமையான ஒளியை லேசாக அசைக்க மட்டுமே முடிந்தது. அந்த நேரத்தில் அவனது அரக்க கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி மின்னியது. பின்னர் அவன் கோபமாக, இந்த சாதாரண சக்தியை வச்சு இந்த இருளின் மன்னனை அழிச்சிடலாம்னு நினைக்கிறியா? அது உன்னோட கனவுல கூட நடக்காது கண்ணா என்றான். இதை சொல்லும் போதே அவனது கண்களில் பயங்கரமான கொலை வெறி மின்னியது. பிறகு திடீரென்று அவனது பிரம்மாண்டமான உடலிலிருந்து தொடர்ச்சியான வெடிப்புகள் கிளம்பின. அந்த வெடிப்புகளின் தாக்கத்தில்
ஏற்கனவே பெரியதாக இருந்த அவனது உடல் இன்னும் பெரிதாக வளரத் தொடங்கியது. அதே நேரத்தில் மிகவும் ஆபத்தான அரக்க சக்திகள் அவனைச் சுற்றி வேகமாகச் சுழன்றன. அடுத்த கணத்தில் அவனது ஆணவச் சிரிப்பு அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்து, நீ ரொம்ப தாமதமா வந்துட்ட தம்பி. இந்த காற்று கல்லோட முத்திரை இனி என் மேல எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. நான் இந்த சிறையிலிருந்து விடுபட்ட அடுத்த நொடியே என்னோட முழு சக்திகளையும் மீட்டெடுத்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களையும் அழிப்பேன். என்று சிரித்தான். இப்போது அவனது உடல் மிகவும் பிரம்மாண்டமாக வளர்ந்திருந்தது. 2 பண்டைய குறியீடுகளின் சக்தியுடன் இணைந்த அந்த பண்டைய பிரபஞ்ச நுட்பத்தாலும் கூட அவனை முழுமையாக தடுத்து நிறுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இதை கண்ட ஜெயசமரனின் முகத்தில் கவலை தென்பட்டது. ஏனெனில் இந்த அரக்கன் விடுதலையானால் யாவர் பிரிவிற்கு மிக கடுமையான விளைவுகள் ஏற்படலாம். மேலும் அவன் விடுபட்டால் அந்த காற்று கல்லும் அழிந்துவிடும் அபாயம் இருந்தது. அந்த முக்கியமான தருணத்தில் ஜெயசமரனின் காதுகளில் திவான் பதட்டமான குரலில், சமரா, என்ன விலை கொடுத்தாவது நாம இதை பண்ணியே ஆகணும். அந்த அரக்க அந்த கல்லை விட்டு வெளியே வரவே கூடாது என்றான். திவானின் குரலை கேட்ட ஜெயசமரன் பற்களை கடித்துக் கொண்டே தன் முன் அமைந்திருந்த அந்த பண்டைய பிரபஞ்ச நுட்ப பொறியை மேலும் தீவிரப்படுத்த தொடங்கினான். ஆனால் இவ்வளவு வலிமை கொண்ட அந்த பொறியும் அந்த அரக்கன் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாததை உணர்ந்ததும் ஜெயசமரனின் முகத்தில் பதட்டம் அதிகரித்தது. அந்த சமயம் அவன் கவலையுடன், நம்மால இதை தடுக்க முடியாது, இது ரொம்ப வேகமா வலிமை அடைஞ்சிட்டு வருது. உண்மையை சொன்னா அந்த 2 பண்டைய குறியீடுகளால கூட இதை தடுக்க முடியல. நான் வேற ஏதாவது பண்ணியே ஆகணும். ஜரீனா, எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு உன்னோட பண்டைய குறியீடு தேவை என்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட ஜரீனா தயங்காமல் சம்மதித்தாள். பிறகு அவள் தன் கையை மெதுவாக அசைத்ததும் பண்டைய பனி குறியீடு ஒளியாக மின்னிக்கொண்டு நேராக ஜெயசமரனை நோக்கி நகர்ந்தது. அந்த பண்டைய குறியீட்டை ஒருமுறை கவனமாக பார்த்த பிறகு ஜரீனா தனது பார்வையை மீண்டும் அந்த பிரம்மாண்டமான அரக்கன் மீது திருப்பினாள். அவளது அந்த நம்பிக்கை ஜெயசமரனின் முகத்தில் ஒரு சிறிய புன்னகையை மலரச் செய்தது. பின்னர் அந்த புன்னகையுடன் அவன் தைரியமாக, தப்பிச்சு ஓட பாக்குறியா? இனி அது அவ்வளவு எளிதா இருக்காது நண்பா என்றான். அதன் பின் ஜெயசமரன் தனது கையை மெதுவாக அசைத்தான். உடனே அந்த பண்டைய பனி குறியீடு ஒளியாக மாறி பண்டைய பிரபஞ்ச நுட்பத்தால் உருவாக்கப்பட்டிருந்த அந்த பரந்த வலைக்குள் பறந்து சென்று சேர்ந்தது. அந்த பண்டைய குறியீட்டின் சக்திகள் அந்த வலைக்குள் ஊடுருவிய தருணத்தில் அந்த பொறியின் சக்தி பன்மடங்கு அதிகரித்தது. இப்போது 3வது பண்டைய குறியீடும் அந்த பொறிக்குள் இணைந்ததால் அந்த அரக்க மன்னனின் பிரம்மாண்டமான உடல் மெதுவாக சுருங்கத் தொடங்கியது. அதே நேரத்தில் அவனது உடலுக்குள் பரவியிருந்த அரக்க சக்திகள் மெதுவாக வலுவிழந்தன. இறுதியில் அவனது வேதனையான குரல் அங்கெங்கும் எதிரொலித்து, இந்த அரக்க மன்னனை அழிக்கிறது ஒன்னும் அவ்வளவு எளிதா இருக்காது முட்டாள்களே என்று கேட்டது. அந்த கணத்தில் அந்த அரக்க மன்னன் ஏதோ ஒரு விசித்திரமான அச்சுறுத்தலை உணரத் தொடங்கினான். அதனால் அவன் கோபத்துடன் கர்ஜித்தான். இதற்கிடையில் ஜெயசமரன் அவனை இரக்கமற்ற பார்வையுடன் உற்று நோக்கினான். பின்னர் தனது கை முத்திரைகளை மாற்றி அந்த 3 பண்டைய குறியீடுகளின் சக்தியையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தினான். அவ்வாறு செய்தவுடன் அந்த பண்டைய பிரபஞ்ச நுட்பம் முழுமையாக செயல்படத் தொடங்கியது. அப்போது அந்த பொறி வலைக்குள்ளிருந்து 3 ஒளிக்கற்றைகள் வெளிப்பட்டன. அவை முறையே கருப்பு, வெள்ளி மற்றும் நீலம் ஆகிய 3 நிறங்களில் பிரகாசித்தன. அவை அரக்க மன்னனின் பார்வையில் மிகச் சிறியதாக தோன்றினாலும் அங்கிருந்த மற்ற எந்த சக்திகளையும் மிஞ்சக்கூடிய அபார சக்தியை அவை தன்னுள் கொண்டிருந்தன. பிறகு சில கணங்களுக்குள் அந்த 3 ஒளிக்கற்றைகளும் அதிவேகமாக முன்னேறி அந்த அரக்க மன்னனை சுற்றி ஒரு பிரம்மாண்டமான முக்கோண வடிவத்தை அமைத்தன. அந்த முக்கோணத்தின் உள்ளே அவன் முற்றிலும் சிறைப்பட்டான். அந்த நேரத்தில் அந்த முக்கோணத்தின் 3 மூலைகளிலும் அந்த 3 பண்டைய குறியீடுகள் நிலை பெற்றிருந்தன. அவற்றிலிருந்து வெளிப்பட்ட பண்டைய சக்திகள் அந்த அரக்க மன்னனின் அரக்க சக்திகளை சிதைத்து அழிக்கத் தொடங்கின. அந்த அரக்க சக்திகள் அழிந்த வேகம் எவரையும் திகைக்கச் செய்திருக்கும். அதன் விளைவாக அந்த அரக்க மன்னனின் உடல் வேகமாக சுருங்கத் தொடங்கியது. அப்போது கோபத்திலும் வேதனையிலும் அவன் சத்தமாக அலறினான். அந்த நிலையை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்த ஜரீனாவின் முகத்தில் லேசான புன்னகை தோன்றியது. பின்னர் அவள் மெதுவாக, உனக்கு வேணும்னா அந்த பண்டைய குறியீட்டை நான் உனக்கே கொடுத்துறேன் என்றாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரன் புன்னகைத்தான். ஏனெனில் அந்த பண்டைய குறியீட்டை யாருக்காவது அவ்வளவு எளிதாக கைமாற்ற முடியாது என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். பின்னர் தனது புன்னகையை அடக்கிக் கொண்டு அவன், ஜரீனா, இந்த பண்டைய பனி குறியீட்டோட முழு சக்தியையும் உன்னால மட்டும்தான் பயன்படுத்த முடியும். நீ இதை என்கிட்ட கொடுத்தாலும் கூட இந்த குறியீடு என்ன அதோட உரிமையாளரா ஏத்துக்குமான்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த பண்டைய குறியீடு இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறப்பான புதையல்கள்ல ஒண்ணு. அதனால இதை ஒரு பரிசா என்னால ஏத்துக்க முடியாது என்றான். ஜரீனா அந்த வார்த்தைகளை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள்.
அதே நேரத்தில் ஜெயசமரனுக்கு அந்த பண்டைய குறியீட்டை தக்க வைத்துக் கொள்ளும் எண்ணமே இல்லை என்பது அவளுக்கு தெளிவாக புரிந்தது. அதன் பிறகு அவள் தனது கையை நீட்டி அந்த பண்டைய குறியீட்டை மீண்டும் பெற்றுக்கொண்டாள். அடுத்த கணமே அந்த குறியீடு அவளை தொட்டதும் மறைந்து போனது. இதற்கிடையில் ஜெயசமரன் தனது பார்வையை காற்றுக்கல்லின் ஆன்மாவை நோக்கி திருப்பி, இருளின் சக்திகள் எல்லாம் இப்ப மறைஞ்சிருச்சு. அதனால காற்றுக்கல்லோட ஆன்மாவும் இப்ப முழுசா குணமடைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்றான். பிறகு அவன் அந்த பாழ்நில பகுதியை நோக்கி பார்த்தான். அங்கிருந்த நிலம் இப்போது மெதுவாக பசுமையாக மாறியிருந்தது. அதே நேரத்தில் அந்த பகுதியின் மையத்தில் இருந்த கல்லின் மீது குடியிருந்த இருளின் ஆன்மாக்களும் இப்போது முற்றிலும் மறைந்திருந்தன. அதன் பின்னர் அந்த பண்டைய சக்திகள் மீண்டும் அமைதியாக செயல்படத் தொடங்கின. அந்த நேரத்தில் ஜரீனா அவனை பார்த்து மெதுவாக, நீ முழிச்சிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. தேவையில்லாம நீ ஏன் இன்னும் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்க என்று கேட்டாள். அவள் இதை கேட்டு அடுத்த கணமே அந்த காற்றுக்கல்லின் ஆன்மா கலகலவென சிரித்தது. அந்த சிரிப்புடன் அது, பழிராணியோட மறுபிறவி முன்னாடி என்னால ரொம்ப நேரம் நடிக்க முடியாதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் என்றது. அதன் பின்னர் அந்த பரந்த வெளியின் நடுவில் மெதுவாக ஒரு ஒளி தோன்றத் தொடங்கியது. அந்த ஒளி மெதுவாக விரிந்து சில கணங்களில் அவர்களுக்கு முன்னால் ஒரு முதியவரின் உருவமாக மாறியது. அவரது தலைமுடி முழுவதும் வெண்மையாக இருந்தது. அதே நேரத்தில் அவர் முகத்தில் அமைதியான ஒரு மெல்லிய புன்னகை மலர்ந்திருந்தது. அந்த புன்னகையுடன் அவர் ஜெயசமரனை பார்த்து, நண்பா, உனக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்தான். பின்னர் மரியாதையுடன், நீங்க எதுக்கு எனக்கு நன்றி சொல்றீங்க? நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டதுக்காக நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். எப்படி இருந்தாலும் இதுக்கான வெகுமதியை நீங்க எனக்கு முன்னாடியே கொடுத்துட்டீங்க என்றான். ஜெயசமரன் குறிப்பிட்ட அந்த வெகுமதிதான் காற்றுப்போர் நுட்பம். கடந்த 3 ஆண்டுகளில் அவன் அந்த நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்தவில்லை என்றாலும், எப்போதெல்லாம் ஆபத்தான சூழல்களை அவன் எதிர்கொண்டானோ அப்போதெல்லாம் அந்த நுட்பம் அவனுக்கு பெரும் உதவியாக இருந்தது. அதனால்தான் ஜெயசமரன் அந்த காற்றுக்கல்லிற்கு நன்றி கூறியிருந்தான். அவன் கூறிய வார்த்தைகளை கேட்ட காற்றுக்கல்லின் ஆன்மா மெதுவாக சிரித்தது. அந்த சிரிப்புடன் அது, உனக்குள்ள மறைஞ்சிருக்கிற என்னோட பழைய நண்பன் என்னை சந்திக்க வெளியே வர விரும்பலையா? கடைசியா நான் அவனை பார்த்தப்ப அவன் ரொம்ப கடுமையா காயமடைஞ்சிருந்தான். ஆனா காலப்போக்குல அவன் நல்லா குணமடைஞ்சிட்டான்னு தெரியுது என்றார். அந்த வார்த்தைகள் ஒலித்த அடுத்த கணமே திவான் மெதுவாக வெளிப்பட்டான். பிறகு அவன் காற்றுக்கல்லை பார்த்து புன்னகையுடன், இதை நான் ஒத்துக்கிட்டே ஆகணும் நண்பா. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் உன்னோட வீரமும் வலிமையும் இன்னும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அதனாலதான் அவ்வளவு சக்தி வாய்ந்த இருளின் மன்னனால கூட உன்னை அழிக்க முடியல என்றான். அதை கேட்ட காற்றுக்கல்லின் ஆன்மா மீண்டும் சிரித்தது. அதன் சிரிப்பில் ஒரு பழைய நட்பின் மகிழ்ச்சி இருந்தது. பின்னர் அது, நீ இன்னும் உயிரோட இருக்கும்போது உனக்கு முன்னாடி நான் எப்படி இறக்க முடியும் என்று கேட்டது. அவர்கள் இருவரும் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்ததை கேட்ட ஜெயசமரன் அமைதியாக புன்னகைத்தான். அதே நேரத்தில் அந்த உரையாடலின் வழியாக அவர்களுக்கு இடையிலான உறவு மிகவும் ஆழமானது என்பதை அவன் புரிந்து கொண்டான். உண்மையில் அவர்கள் இருவரும் பண்டைய குறியீடுகளின் மூதாதையரால் உருவாக்கப்பட்ட மிக சக்தி வாய்ந்த பண்டைய புதையல்கள். திவான் காற்றுக்கல்லோடு பேசிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் திடீரென அவனது மனதில் ஒரு யோசனை தோன்றி, இப்ப நீ முழுசா குணமடைஞ்சிட்ட, அதே மாதிரி அந்த இருளின் மன்னனும் அழிஞ்சிட்டான். இதுக்கப்புறம் உனக்கு இங்க வேலையே இல்ல. அதனால நீ ஏன் இவங்க 2 பேர்ல ஒருத்தர் கூட போகக்கூடாது என்றான். அவர்கள் ஒருவருக்கொருவர் நன்றாக அறிந்தவர்கள் என்பதால் திவானின் அந்த வார்த்தைகளை கேட்ட காற்றுக்கல்லின் ஆன்மா மெதுவாக புன்னகைத்தது. அந்த புன்னகையுடன் அது முதலில் ஜெயசமரனையும் பின்னர் ஜரீனாவையும் கவனமாக பார்த்து, இந்த 2 பேர்ல யாரு சிறந்தவங்கன்னு நீ நினைக்கிற என்று கேட்டது. அந்த கேள்வியை கேட்டதும் திவான் புன்னகைத்தான். ஆனால் பதில் சொல்லவில்லை. இதற்கிடையில் திவான் என்ன பதில் சொல்லப் போகிறான் என்பதை மனதில் யூகித்த ஜெயசமரன் ஒரு பெருமூச்சு விட்டான். அதே நேரத்தில் காற்றுக்கல் தன்னை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஆனால் அந்த அரக்கனை அழிக்கும் பணியில் ஜரீனாவும் முக்கிய பங்கு வகித்திருந்தாள். அதனால் ஜரீனாவை புறக்கணிப்பது சரியல்ல என்று திவான் எண்ணினான். இதையெல்லாம் நினைத்து பார்த்த அவன் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அமைதியாகவே நின்றான். அந்த மௌனம் சில கணங்கள் நீடித்தது. அந்த இடைவெளியில் திவானின் முகத்தில் தோன்றியிருந்த புன்னகை முழுமையாக உண்மையானது அல்ல என்பதை ஜரீனா கவனித்தாள். அதை கண்ட ஜரீனா மெதுவாக புன்னகைத்தாள். பின்னர் காற்றுக்கல்லை பார்த்து, நீங்க சமரனோட போறதுதான் சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2வது பண்டைய புதையலோட துணையும் அவனுக்கு கிடைச்சான். அது அவனுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும் என்றாள்.
அவள் இதை சொன்னதும் ஜெயசமரன் அவளை ஆச்சரியமாக உற்று பார்த்தான். ஏனெனில் ஜரீனா ஏன் தனக்காக இவ்வளவு உதவ முன்வருகிறாள் என்பதை அவனால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒரு கணம் யோசித்த பிறகு அவன் மெதுவாக பெருமூச்சு விட்டான். இறுதியில் அவன் அந்த முடிவை ஏற்றுக்கொண்டு காற்றுக்கல்லிடம் தன்னை பின்தொடருமாறு கேட்டுக்கொண்டான். இதை கண்ட திவான் மகிழ்ச்சியுடன் சிரித்தான். அதன்பின் அவன் வெண்மையான ஒளியாக உருமாறி மீண்டும் ஜெயசமரனின் உடலுக்குள் வந்து சேர்ந்தான். அதே நேரத்தில் காற்றுக்கல்லும் தனது உருவத்தை சுருக்கி கொண்டு சிறிய வடிவமாக மாறி ஜெயசமரனிடம் வந்து சேர்ந்தார். அதன்பின் ஜெயசமரன் திரும்பி நின்று அங்கிருந்து புறப்படுவதற்கான சைகை செய்தான். அவன் தன் கையை லேசாக அசைத்ததும் அவனுக்கு முன்னால் ஒரு பரிமாணத்தின் வாசல் மெதுவாக திறந்தது. அவன் அந்த பரிமாணத்திற்குள் நுழைய முனைந்த அந்த தருணத்தில் ஜரீனா திடீரென்று அவனை தடுத்து நிறுத்தினாள். பின்னர் அவள் அமைதியாக, நீ கிழக்கு பகுதியை விட்டு போனதிலிருந்து நான் ஒவ்வொரு வருஷமும் காந்தல் பேரரசுல இருக்கிற உன்னோட குடும்பத்தை போய் பார்த்தேன் என்றாள். இதை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்தான். ஏனெனில் இந்த செய்தியை அவனது அம்மா ஏற்கனவே அவனிடம் கூறியிருந்தாள். ஆனால் அதே நேரத்தில் திடீரென கூர்மையான பார்வையுடன் ஜரீனா அவனை பார்த்து, அந்த மாதிரி ஒரு தடவை நாங்க போயிருந்தப்ப ஸ்வர்க்க சித்தி பிரிவை சேர்ந்த அந்த பொண்ணு அங்க வந்திருந்தா. அவளோட பேரு ஆரண்யா. நான் அவளோட பெயரை சரியா சொன்னேனா என்று கேட்டாள். அந்த கேள்வியை கேட்ட தருணத்தில் ஜெயசமரனுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதே தெரியாமல் போனது. அவன் ஒரு கணம் திகைத்து போய் நின்றான். உடனே அவனது நெற்றியில் மெதுவாக வியர்வை துளிகள் தெரிந்தன. அத்தியாயம் 2030. ஜரீனாவும் ஆரண்யாவும் சந்தித்திருப்பார்கள் என்று அவன் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் சந்தித்திருப்பது அவனுக்குள் பல சிக்கலான எண்ணங்களை உருவாக்கியது. அந்த நேரத்தில் ஜெயசமரனுக்கு கடுமையாக வியர்ப்பதை ஜரீனா கவனித்தாள். அதை பார்த்ததும் அவள் மெதுவாக புன்னகைத்தாள். பின்னர் ஒரு அடி முன்னேறி அந்த பரிமாண பிளவிற்குள் நுழைந்தாள். இதை கண்ட ஜெயசமரன் வேறு வழியின்றி அவளை பின்தொடர வேண்டிய நிலைக்கு வந்தான். அதே சமயம் அந்த இடத்திலிருந்து வெகு உயரத்தில் 2 சிறிய ஒளி புள்ளிகள் தோன்றின. வெளியே காத்திருந்த மகேந்திரன், சமரன், மூத்தானந்த் மற்றும் அங்கிருந்த மற்றவர்கள் அந்த ஒளி புள்ளிகள் மெதுவாக நெருங்கி வருவதை கவனித்தனர். பிறகு சில கணங்களில் அவை ஜெயசமரனும் ஜரீனாவும் தான் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அதை உணர்ந்தவுடன் அவர்களின் முகங்களில் இருந்த கவலை மெதுவாக மறைந்தது. அவர்கள் வெளியே வந்த உடனே மகேந்திரன் ஏதாவது கேட்க முனைந்தார். ஆனால் அதற்கு முன்பாகவே ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்தபடியே, நாங்க இருளின் மன்னனை அழிச்சிட்டோம் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட மகேந்திரன் நிம்மதியாக ஒரு பெருமூச்சு விட்டார். பின்னர் அங்கிருந்த அனைவருக்கும் சைகை காட்டியபடி அவர்கள் முன்பு அமைந்திருந்த பாதுகாப்பு பொறிகளை ஒன்றன் பின் ஒன்றாக மறையச் செய்தார். அந்த நேரத்தில் ஜெயசமரன் தன் கைகளில் இருந்த ஒரு சிறிய கருங்கல்லை கவனித்தான். அது உண்மையில் காற்றுக்கல் தான். அந்த கல்லில் இருந்த இருளின் சக்திகள் அனைத்தும் இப்போது உறிஞ்சப்பட்டு மறைந்திருந்ததால் அதன் உண்மையான ஆற்றலை ஜெயசமரனால் தெளிவாக உணர முடிந்தது. அதே நேரத்தில் அந்த காற்றுக்கல் தான் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்த 3வது மிக சக்தி வாய்ந்த புதையலாகும். அரக்கர்களை அழிப்பதற்காகவே அந்த பண்டைய குறியீடுகளின் மூதாதையர் இக்கல்லை உருவாக்கியிருந்தார். எண்ணற்ற இருளின் உண்மையான மன்னர்கள் இந்த கல்லின் சக்தியால் அழிக்கப்பட்டிருந்தனர். இப்போது அந்த காற்றுக்கல் ஜெயசமரனின் கைவசம் வந்திருப்பது அவனிடம் மேலும் ஒரு வலிமையான வெற்றி ஆயுதம் சேர்ந்து விட்டது என்பதை காட்டியது. ஜெயசமரனின் கைகளில் காற்றுக்கல் இருப்பதை மூத்த மாயவேந்தன் கவனித்தார். அந்த காட்சி அங்கு என்ன நடந்திருக்கலாம் என்பதை அவருக்கு தெளிவாக உணர்த்தியது. அவர்கள் அனைவரும் மிகவும் சோர்வாக தோன்றுவதை கவனித்த ஜெயசமரன் தன் உள் சக்திகளை பயன்படுத்தினார். அதன் மூலம் அந்த காற்றுக்கல்லிலிருந்து அதே போன்ற தோற்றமுடைய இன்னொரு கருங்கல்லை உருவாக்கினான். அந்த கல்லின் சக்தி உண்மையான காற்றுக்கல்லை விட குறைவாக இருந்தாலும் அது கூட கணிசமான வலிமையை கொண்டிருந்தது. அதன்பின் ஜெயசமரன் அந்த போலி காற்றுக்கல்லை மூத்த மாயவேந்தனிடம் கொடுத்தான். பின்னர் மரியாதையுடன், மூத்த மாயவேந்தன், இந்த கல்லோட உதவியால நீங்க காற்றுப்போர் நுட்பத்தை கத்துக்க முடியும். இந்த நுட்பத்தை கத்துக்கிறது ரொம்ப கடினமானதாகவும் அதே மாதிரி ரொம்ப ஆபத்தானதாகவும் இருக்கலாம். இருந்தாலும் இந்த நுட்பத்தை கையாள தகுதியான ஒரு வீரன் உங்ககிட்ட இருப்பான்னு நான் நம்புறேன் என்றான். உடனே மூத்த மாயவேந்தன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். பிறகு மகிழ்ச்சியுடன் ஜெயசமரனை பார்த்து, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் சமரா. நம்ம காற்று பிரிவோட இந்த புதிய தலைமுறையில இந்த காற்று போர் நுட்பத்தை கையாளும் திறன் கொண்ட ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்கன்னு நான் நம்புறேன் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் நிம்மதியாக புன்னகைத்தான். காற்றுக்கல்லை சுற்றியிருந்த சிக்கல் இப்போது முழுமையாக தீர்ந்து விட்டது. அதனால் அவனது மனதில் இன்னும் ஒரு பணி மட்டும் எஞ்சி இருப்பது தெளிவாக தோன்றியது. அந்த பணியை நினைத்தபடியே ஜெயசமரன் அமைதியாக, தொண்டைமான் பிரிவினரே, எங்க யாவர் பிரிவு மேல தாக்குதல் நடத்துற தைரியம் உங்களுக்கு இருக்குதுன்னா அதுக்கு பதிலடியா உங்க வீரர்களை இழக்கிற தைரியமும் உங்களுக்கு இருக்கணும். சீக்கிரம் வந்து எங்களை இன்னொரு தடவை தாக்குங்க. நான் உங்களுக்காக காத்திருக்கேன் என்றான்.
அதன் பின்னர் 2 நாட்கள் ஜெயசமரன் யாவர் பிரிவினருடனேயே தங்கியிருந்தான். அவன் அங்கு இருப்பதே அந்த பிரிவின் உள்ளே இருந்த பதட்டத்தை பெரிதும் குறைத்தது. அந்த நேரத்தில் தொண்டைமான் பிரிவு பெரிய தாக்குதலை நடத்தினாலும் கூட தாங்கள் அஞ்ச தேவையில்லை என்ற நம்பிக்கை அனைவருக்கும் ஏற்பட்டது. அந்த 2 நாட்களையும் ஜெயசமரன் பல முக்கியமான பணிகளுக்கு பயன்படுத்தினார். குறிப்பாக காற்றுக்கல்லின் சக்தியை முழுமையாக கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளவும், அந்த இருளின் மன்னன் உருவாக்கிய கருப்பு கோலத்தை முற்றிலும் அழிக்கவும் அவன் முயன்றான். அவை அனைத்தும் மிகச் சீராகவே நடந்தன. அதனால் ஜெயசமரனுக்கு எந்த பெரிய சிரமமும் ஏற்படவில்லை. அந்த நாட்களில் தொண்டைமான் பிரிவு யாவர் பிரிவின் மீது எந்த தாக்குதலையும் தொடங்கவில்லை. இருந்தாலும் யாவர் பிரிவினர் மிகுந்த விழிப்புணர்வுடன் செயல்பட்டனர். அதோடு அவர்கள் தொடர்ந்து தகவல்களையும் சேகரித்து வந்தனர். இதற்கு முன்பு யாவர் பிரிவு இவ்வாறு செயல்பட்டதே இல்லை. ஏனெனில் இதுவரை அவர்கள் தொண்டைமான் பிரிவின் தாக்குதல்களிலிருந்து தங்களை பாதுகாப்பதிலேயே கவனம் செலுத்த வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது நிலைமை மெதுவாக மாறியிருந்தது. ஜெயசமரனும் அவனது தோழர்களும் அவர்களுடன் இணைந்திருந்ததால் யாவர் பிரிவினரே எதிர் தாக்குதலுக்கான ஆயத்தங்களை தொடங்கினர். இவ்வாறு ஒரு விசித்திரமான அமைதிக்குள் மேலும் 2 நாட்கள் கடந்து சென்றன. அந்த அமைதி சாதாரண அமைதி அல்ல என்பது அங்கிருந்த அனைவருக்கும் மெதுவாக புரிய தொடங்கியது. அது ஒரு மிகப்பெரிய புயல் வீசுவதற்கு முன் நிலவும் அமைதியை போன்றதாக இருந்தது. அந்த நாட்களில் ஜெயசமரன் கைகள் கட்டப்பட்ட நிலையில் மலையின் மேல் நின்றபடி யாவர் பிரிவின் முழு பகுதியையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். மேலே வானம் நீல நிறமாக திகழ்ந்தது. அதில் சில பறவைகள் அமைதியாக சிறகடித்து பறந்து கொண்டிருந்தன. அப்போது சுற்றியிருந்த அந்த விசித்திரமான அமைதியை உணர்ந்த ஜெயசமரன் சிறிது ஆச்சரியப்பட்டான். பின்னர் மெதுவாக, இன்னும் எப்படி இவ்வளவு அமைதியா இருக்கு? தொண்டைமான் பிரிவு ஏன் இன்னும் யாவர் பிரிவு மேல எந்த தாக்குதலும் நடத்தல என்று கேட்டான். அவனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த ஜரீனா அவன் கேள்வியை கேட்டதும், சமரா, எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி யாவர் பிரிவை சுத்தி 1000 மைல் எல்லைக்குள்ள தொண்டைமான் பிரிவை சேர்ந்த எந்த போர் வீரர்களும் இல்ல. காந்தல் பேரரசிலிருந்து ஏதாவது செய்தி வந்துச்சா என்று கேட்டாள். இதை கேட்ட ஜெயசமரன் சிறிது யோசித்த பின், காந்தல் பேரரசுல எங்க படையோட ஒரு பகுதியை நான் விட்டுட்டு வந்திருக்கேன். அங்க ஏதாவது நடந்தா அது எனக்கு தெரிஞ்சிரும். ஆனா இதுவரை அங்க தொண்டைமான் பிரிவோட தரப்புல இருந்து எந்த அசைவையும் நான் உணரல. தொண்டைமான் பிரிவு பல 100 வருஷமாகவே யாவர் பிரிவோட எதிரியா இருந்துட்டு வருது. அதனால கிழக்கு பகுதியில் இருக்கிற பெரிய பிரிவுகளை பத்தி பேசும்போது யாவர் பிரிவை பயங்கரமா வெறுக்கிற பிரிவு தொண்டைமான் பிரிவு தான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க இவ்வளவு நாள் அமைதியா இருக்க முடியாது. நம்மளை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அழிக்க தான் அவங்க விரும்புவாங்க. ஆனாலும் இதுவரைக்கும் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்காங்கன்னு தான் எனக்கு புரியல என்றான். ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்டதும் ஜரீனாவும் சிறிது கவலை அடைந்தாள். அதை பார்க்கும்போது இந்த விசித்திரமான அமைதி அங்கிருந்த அனைவரின் மனதிலும் ஏதோ ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது என்பது தெளிவாக தெரிந்தது. அதன் பின் அவர்கள் இருவரும் சில நேரம் மலையின் மேல் அமைதியாக நின்று கொண்டிருந்தனர். இறுதியில் அங்கிருந்து திரும்பிச் செல்ல வேண்டிய நேரம் வந்தது. ஆனால் அவர்கள் அங்கிருந்து புறப்பட முயன்ற அந்த சமயத்தில் ஜெயசமரன் திடீரென திரும்பி பார்த்தான். ஏனெனில் தொலைவில் இருந்து வேகமாக அவர்களை நோக்கி ஒரு நிழல் நெருங்கி கொண்டிருந்தது. பிறகு சில கணங்களில் அந்த நிழல் காவியாவினுடையது என்பது தெரிந்தது. அப்போது அவள் மிகுந்த பதற்றத்துடன் அவர்களை நோக்கி வந்தாள். அவர்களிடம் நெருங்கியவுடன் அவள் அவசரமாக, சமரணனா, ஜெரினாக்கா, ஒரு கெட்ட செய்தி. அந்த செய்தியை தலைவர் உங்க 2 பேர்கிட்டையும் சொல்ல சொன்னாரு. செய்தி என்னன்னா, தொண்டைமான் பிரிவு கடைசியா அவங்களோட நடவடிக்கையை எடுக்க தொடங்கிருச்சு என்றாள். அந்த வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் சற்று ஆச்சரியப்பட்டான். ஏனெனில் அத்தகைய நிகழ்வு குறித்த எந்த உணர்வையும் அவன் இதுவரை உணரவில்லை. அதனால் அவன் உடனே, தொண்டைமான் பிரிவு உண்மையிலேயே நம்ம யாவர் பிரிவை தாக்கிருச்சா என்று கேட்டான். இதை கேட்ட காவியா மூச்சிறைக்க, இல்ல இல்ல, தொண்டைமான் பிரிவு நம்ம யாவர் பிரிவை தாக்கல. அதுக்கு பதிலா அவங்க ஸ்வர்க்க சித்தி பிரிவை தாக்க போயிருக்காங்க. எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி ஸ்வர்க்க சித்தி பிரிவு ரொம்ப மோசமான ஆபத்துல இருக்குது. மத்த பெரிய பிரிவுகளை மாதிரியே அவங்களும் முழுசா அழியறதுக்கான வாய்ப்பு இருக்குது சமரணன்னா. இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு தலைவர் உங்ககிட்ட கேட்க சொன்னாரு. நாம போய் ஸ்வர்க்க சித்தி பிரிவுக்கு உதவணுமா, இல்ல இங்கேயே இருந்து நம்ம யாவர் பிரிவை பாதுகாக்கணுமா என்று கேட்டாள். இந்த செய்தியை கேட்டவுடன் ஜெயசமரனும் ஜரீனாவும் அதிர்ச்சியில் சில நொடிகள் அசையாமல் நின்றனர். ஆனால் ஜெயசமரன் உள்ளுக்குள் பெரும் அமைதியின்மையை உணர்ந்தார். ஏனெனில் அவர்கள் அனைவரும் ஸ்வர்க்க சித்தி பிரிவை நோக்கி சென்றால் இங்குள்ள படை 2ஆக பிரிந்துவிடும். இதில் தொண்டைமான் பிரிவு ஏதேனும் சூழ்ச்சி செய்திருந்தால் அது பெரும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடும். மேலும் அந்த நேரத்தில் இவர்கள் படையின் பாதி பகுதி யாவர் பிரிவுக்கு வெளியே இருக்கும். அந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தொண்டைமான் பிரிவு யாவர் பிரிவின் மீது தாக்குதல் நடத்தக்கூடும். ஆனால் அவர்கள் ஸ்வர்க்க சித்தி பிரிவுக்கு உதவ செல்லாவிட்டால் அந்த பிரிவு முற்றிலுமாக அழிந்து போகும். அப்படி நடந்தால் ஆரண்யாவால் கூட அந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க முடியாது. அந்த எண்ணமே அவனது மனதை மேலும் கலக்கமடைய செய்தது. ஏனெனில் ஆரண்யாவை அவனால் ஒருபோதும் மறக்க முடியாது. அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவனுக்கு பின்னால் இருந்த ஜரீனா,
கிழக்கு பகுதியில் இருக்கிற பெரிய பிரிவுகள்ல தொண்டைமான் பிரிவை எதிர்த்து நிற்க யாவர் பிரிவும் ஸ்வர்க்க சித்தி பிரிவும் மட்டும்தான் கடைசியா எஞ்சி இருக்குது. ஆனா என்னோட உள் சக்திகளோட ஒரு பகுதியை என்னால யாவர் பிரிவுக்குள்ளேயே விட்டுட்டு வர முடியும். அப்படி பண்ணா இங்க ஏதாவது விபரீதம் நடந்தா நாம உடனடியா பரிமாணத்தை பயன்படுத்தி இங்க வந்துடலாம். அதுக்கு போதுமான நேரம் கிடைக்கும்னு நான் நம்புறேன் என்றாள். இதை கேட்ட ஜெயசமரன் ஒரு கணம் தயங்கினான். பின்னர் மெதுவாக பெருமூச்சு விட்டபடியே, காவ்யா, நாம ஸ்வர்கசித்தி பிரிவுக்கு உதவ உடனே போறோம்னு தலைவர் மகேந்திரன் கிட்ட போய் சொல்லு என்றார். காவியா உடனே அதற்கு சம்மதம் தெரிவித்தாள். அதன் பின் அவள் விரைவாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றாள். அதைத் தொடர்ந்து சில கணங்களிலேயே யாவர் பிரிவு முழுவதும் அபாய மணிகள் ஒலிக்கத் தொடங்கின. அந்த ஒலி பிரிவு முழுவதும் பரவி அங்கிருந்தவர்களிடையே ஒரு பெரிய பரபரப்பை உருவாக்கியது. அந்த சூழ்நிலையை ஜெயசமரன் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தான். அதன் பின் அருகில் நின்று கொண்டிருந்த ஜரீனாவை பார்த்து சற்று தயக்கத்துடன், "அ, ஜரீனா, நீ இங்கேயே தங்கி யாவர் பிரிவை பாதுகாக்கலாமே" என்றான். இதை கேட்டதும் ஜரீனா அவன் கண்களை உற்று பார்த்தாள். ஆனால் சில நொடிகள் அவள் எதுவும் பேசாமல் நின்றாள். அதன் பின் மெதுவாக தனது கையை நீட்டி ஜெயசமரனின் கையை பற்றி கொண்டாள். அப்போது அவள் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை மலர்ந்தது. அந்த புன்னகையுடன் அவள், "சமரா, நானும் உன் கூட அங்க வர விரும்புறேன். எப்படி இருந்தாலும் நான் ஆரண்யாவை பார்த்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. நாங்க எப்போ பார்த்துக்கிட்டாலும் 2 பேரும் பேசிக்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நான் எப்படி தவறவிட முடியும்?" என்று கேட்டாள். அப்போது அந்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் ஒரு அழகிய மலைப்பகுதி பறந்து விரிந்திருந்தது. ஒரு காலத்தில் அது அமைதியாலும் இயற்கை அழகாலும் புகழ்பெற்ற இடமாக இருந்தது. ஆனால் இப்போது அந்த அழகிய நிலம் முழுவதும் போர் நெருப்பில் எரிந்து கொண்டிருந்தது. அதன் பழைய அமைதி முற்றிலும் தகர்க்கப்பட்டிருந்தது. எல்லா திசைகளிலும் மக்களின் வேதனையான அலறல்கள் கேட்டன. வானத்தை நோக்கி பார்த்தால் கருமேகங்கள் கனமாக மிதந்து கொண்டிருப்பதை காண முடிந்தது. அந்த மேகங்களுக்குள் ஒரு விசித்திரமான அசாதாரணமான சக்தி நிறைந்திருப்பதை உணர முடிந்தது. அந்த இருண்ட மேகங்களின் நடுவில் ஒரு ஒளித்திரை போன்ற பகுதி தோன்றியிருந்தது. அதன் உள்ளே எண்ணற்ற சிறிய தீவுகள் மிதந்து கொண்டிருந்தன. அந்த தீவுகளிலிருந்து வலிமிகுந்த அலறல்கள் தொடர்ந்து எழுந்து கொண்டிருந்தன. அதே நேரத்தில் அந்த மேகங்களுக்கு வெளியே பல போர் வீரர்கள் வரிசையாக நின்றிருந்தனர். அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான ஆடைகளை அணிந்திருந்தனர். ஒவ்வொருவரின் மார்பிலும் கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் தொண்டைமான் பிரிவின் முத்திரை பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த வீரர்கள் அனைவரும் இப்போது மலைப்பகுதியை நோக்கி கவனமாக பார்த்து கொண்டிருந்தனர். அந்த மலைப்பகுதி முழுவதும் ஒரு சக்தி வாய்ந்த கவசத்தால் மூடப்பட்டிருந்தது. அந்த கவசத்தின் மறுபுறம் ஏராளமான வீரர்கள் நின்று கொண்டிருந்தனர். அவர்களின் உடைகள் தொண்டைமான் பிரிவின் உடைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவையாக இருந்தன. அவர்கள் அனைவரும் தொடர்ந்து இருண்ட மேகங்களிலிருந்து வரும் தாக்குதல்களை எதிர்கொண்டிருந்தனர். அந்த வலிமையான தாக்குதல்களை தவிர்க்க அவர்கள் முடிந்தவரை முயன்றாலும் சூழ்நிலை மிகவும் கடுமையானதாக இருந்தது. அவர்களின் சக்தி வாய்ந்த கவசம் கூட இப்போது பல விரிசல்களால் நிரம்பியிருந்தது. அந்த நேரத்தில் சிவப்பு கண்களை கொண்ட ஒரு போர் வீரன் தனது தோழர்களை பார்த்து, "ஸ்வர்க சித்தி பிரிவின் வீரர்களே, என்ன நடந்தாலும் நாம நம்ம சொந்த மக்களை பாதுகாக்கணும். அதனால கோழை மாதிரி பின்னாடி இருந்து நம்மளை தாக்குற அந்த தொண்டைமான் பிரிவோட வீரர்களை ஒழிச்சு கட்டுவோம்" என்றான். அவன் இவ்வாறு முழக்கமிட்டவுடன் அவனுக்கு அருகில் நின்றிருந்த மற்ற வீரர்களும் அதே போல முழங்கினர். பின்னர் அவர்கள் தங்கள் உடல்களிலிருந்து சக்திகளை வெளிப்படுத்தி வானத்தில் சூழ்ந்திருந்த அந்த இருண்ட மேகங்களை நோக்கி தாக்கத் தொடங்கினர். அவர்களின் தாக்குதல்கள் மேகங்களின் மீது மோதிய போது அதன் உள்ளிருந்து மக்களின் வேதனையான அலறல்கள் கேட்கத் தொடங்கின. ஆனால் அந்த ஆபத்தான தாக்குதல்கள் தொண்டைமான் பிரிவின் வீரர்களின் மனதில் இருந்த வெறியை மேலும் தூண்டின. அப்போது அந்த இருண்ட மேகங்களுக்கு அருகில் நின்றிருந்த சில வீரர்கள் ஸ்வர்க சித்தி பிரிவினரையும் அவர்களை சூழ்ந்திருந்த அந்த வலிமையான கவசத்தையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் அந்த கவசமே அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு அரண் என்பதையும், அது ஒரு முறை அழிந்துவிட்டால் ஸ்வர்க சித்தி பிரிவு முற்றிலும் சிதறி போய்விடும் என்பதையும் அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர். அந்த எண்ணத்துடன் மேகங்களுக்கு அருகில் நின்றிருந்த ஒரு வீரன் தனது படையினரிடம், உங்க தாக்குதல்களோட வேகத்தை இன்னும் அதிகம் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் வேகமா இந்த கவசத்தை அழிச்சிடுங்க என்றான். அந்த கட்டளையை கேட்டவுடன் அவனது வீரர்கள் அனைவரும் உடனடியாக கீழ்ப்படிந்தனர். அதைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரும் தங்கள் தாக்குதல்களின் வேகத்தை மிகவும் அதிகரித்தனர். அதனால் அடுத்த சில நொடிகளில் எண்ணற்ற கருப்பு நிற ஒளிக்கதிர்கள் மின்னல் வேகத்தில் பாய்ந்து சென்று அந்த கவசத்தின் மீது நேரடியாக மோதின. அந்த கருப்பு ஒளிக்கதிர்களின் தொடர்ச்சியான தாக்குதலால் கவசத்திற்குள் இருந்த சக்திகள் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கின. அதன் விளைவாக கவசத்தின் மேல் பொறிக்கப்பட்டிருந்த குறியீடுகள் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தன. அதோடு ஏற்கனவே தெரிந்திருந்த விரிசல்களும் இப்போது மேலும் பெரிதாகி விரிந்து கொண்டிருந்தன. அந்த சமயத்தில் கட்டளையிட்டுக் கொண்டிருந்த அந்த வீரனுக்கு பின்னால் நின்றிருந்த ஒரு பெரியவர் சத்தமாக சிரித்துக் கொண்டே, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் வீரர்களே. இப்ப இருக்கிற சூழ்நிலைய பார்த்தா
ஸ்வர்க்க சித்தி பிரிவோட இந்த கவசம் இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காதுன்னு தோணுது. அது அழிஞ்ச அடுத்த நொடியே உங்களால எவ்வளவு வேகமா முடியுமோ அவ்வளவு வேகமா போய் ஸ்வர்க்க சித்தி பிரிவோட தலைவிய கொன்றுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்பவே அவ உயிரோட இருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். என்றார். அதன் பின் அவர் தனது கையை அசைத்து அவர்களின் வீரர்களை முன்னேறுமாறு சைகை செய்து கொண்டே, இந்த பிரிவோட ரொம்ப சக்தி வாய்ந்த மூத்தவர்கள்ல பாதி பேருக்கு மேல பயங்கரமா காயமடைஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க புதிய தலைமுறை போர் வீரர்களால நமக்கு எதிரா இன்னும் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும்? இதுக்கப்புறம் அவங்களால நம்ம பிரிவோட தாக்குதல்களை தடுத்து நிறுத்தவே முடியாது என்றார். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.